ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஃபீடா மூவி இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி நான் ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ் சம்திங் அப்போ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த கோவை ஸ்லாங் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மூவியில் கூட அந்த மாதிரி அந்த தமிழ் டப்பில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இதுலேயே நான் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட நேம் சவுத் கொரியா டு சவுத் இந்தியா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓட்டிங் சீலே அமெரிக்காவில் அப்படியே நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம ஜங்குக்கும் அவனோட பிரதரான ஜின்னும் அப்படியே வந்துட்டு அவனுங்களோட காலை நேரத்தை அப்படியே வந்துட்டு சுறுசுறுப்பாக வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறானுங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது, இறந்துட்டாங்க. ஸோ அவனுங்க ரெண்டு பேரும் தான் வந்து அவனுக்கு ஒரு குட்டி தம்பி இருப்பான், அவன் பேர் புஜ்ஜி. அவனை வந்துட்டு அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் எழுந்ததுமே நம்ம அதை ஜேகே வந்துட்டு டாக்டர் அவங்களோட ஆஃபீஸை பார்த்துட்டு அவர் தான் சிஇஓ. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க மூணு பேருமே பாய்ஸாக இருக்கிறனால அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு அப்படியே தம்பியும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அவனும் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஜேகேவோ, டே இன்னும் நீ எழுந்திருக்கலாம், எழுந்துடா அப்படின்ட்டு அவனை தூக்க நோ அப்படின்ட்டு அவனும் திரும்பி படுக்கிறான். ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, இதே டெய்லியும் வேலையாக போச்சு அப்படின்னு அப்படியே பிடிச்சி எடுத்துட்டான். ஐயோ ஜின்னா சேவ்மி, ஜின்னா சேவ்மி அப்படின்ட்டு அவன் கத்த அப்படியே அவனை இழுத்துட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரான் ஜேகே. அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணி வச்சுருக்கு. 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் யூஆர் த பெஸ்ட் அப்படிங்கிறான். சரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் தலையை தடவி விட அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பாட்டை ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே ஜின்னும் ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி அவனை பார்க்க அவனும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்க. அப்படியே ஜேகேவை கொடுக்கணும் கிட்ட வந்து அவன் வாயை போனது அவனுக்கு வாயில் கபக்கன்னு எடுத்து ஊட்ட அவன் அப்படின்னு கத்துறான். ஸோ ஒரு வழியாக அவனுக்கு ஊட்டி வாடா ஸ்கூலுக்கு போனோன்னாலே ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனை அப்படியே இழுத்துட்டு வந்து ஸ்கூல்லே அவனை திமிர அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு கிஸ் அடிச்சு விட அவனும் அப்படின்னு கண்ணத்தை தொடச்சிட்டே போகிறான். ஹே பிஜி பாய் அப்படின்னு சொல்ல ஜேகே அவனும் பாய் ப்ரோ அப்படின்ட்டு அவனோட ஸ்கூலுக்கு போயிடான். ஸோ இப்படியே அவனுங்களோட ரொட்டீன் டெய்லி இவனுங்க தான் எல்லாமே பண்ணுறது. தம்பிக்கு அவனுங்க வேலையும் அவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்க இவன் ஜின்னோப்பா வந்து அவனோட ஆஃபீஸையும் இவன் வந்து அவனோட டாக்டரோட வேலையும் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டயத்தில் தான் வந்துட்டு அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா, ப்ரோ எத்தனை நாளைக்கு தான் இப்படி கட்ட பிரம்மச்சரியாக இருக்காது, உங்கள் கையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீனும் ஒருத்தவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பார்க்குறாங்க. பட் ஜின்னோ இல்லைடா இன்னும் கொஞ்ச நாள் அப்படிங்க. ஐயோ அண்ணா ஆல்ரெடி உனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு. டே என்னை பார்த்தா அப்படியே இருக்குது, அவன் சும்மா சொல்கிறாண்ணா நீ சூப்பராக இருக்க அப்படின்னு பிஜி சொல்ல அவன் மண்டியிலே ஜேகே ஒரு போட்டு வாயமுட்றா அண்ணி வேணாம் அப்படிங்க. வேணும் அப்போ பேசாமரு அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இப்போ அப்படியே ஜின்னுக்கு வந்துட்டு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அப்போ தான் உங்களோட அக்கா ப்ரொஃபைலை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, நீங்களும் அதே மாதிரி அதே மேட்ரிமோனியில் தான் வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை வரன் வேணும் அப்படின்னு அப்போ தான் வந்துட்டு அதில் பார்க்குறாங்க. ஆனால் 2 சிஸ்டர்ஸ், தாரா அவங்களோட சிஸ்டர் ஹீரா. தாரா வந்து சைக்காலஜி, அப்புறம் ஹீரா வந்து அக்ரிகல்ச்சர். அப்புறம் இதில் முக்கியமான விஷயமே கேஸ்ட்டு, அவங்க நோ கேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி ப்ரோ இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு புஜ்ஜி அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறான். எக்ஸாக்ட்லி அண்ணா நீ உடனே கிளம்பிப்போ, எனக்கு என்னமோ இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ ஜின்னுக்கு அட்வைஸ் மேலேயா பொழியிறான். டே நான் உன் அண்ணன்டா அப்படின்னு ஜின்னு பார்க்க, பட் என்னை விட இந்த விஷயத்தெலாம் நீ ரொம்ப வேஸ்ட்டு தத்தி தானே அப்படிங்கிறான். டே அப்படின்னு அண்ணா நீ ஃபஸ்ட்டு போ அப்புறம் ஓகேவான்னு சொல்லு, அப்புறம் அன்னையை பார்க்கும்போது நீ போல்டாக பேச அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க நம்புவாங்க, அப்புறம் சிகரெட் அடிக்காத பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து அப்படியே அண்ணனை பேக் பண்ணி அமுச்சு விடுறான். ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு இப்படிக்கா அவன் போக இந்த பக்கம் அவங்களோட என்ட்ரி தான். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் கடன்னு ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தன் உங்கள் மேலே அப்படியே மோத நீங்களோ அப்படியே வேகமாக அவனை முறைச்சிட்டே போய் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கும் அப்படின்னு ஏறிட்டு அடிங்க கேப் மாதிரி என்றக்கிட்டே வாடா மூஞ்ச பேத்துருவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை திட்டிட்டு உள்ளே வந்து அப்படின்னு உட்காருங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஹே என்னடி அப்படின்ட்டு பியாவோ, என்ன வரமாட்டேன் கிளாஸ் எல்லாம் கட் அடிக்க மாட்டேன்னா. ஆமாம் ஆனால் என்ற அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, அப்போ நான் எப்படி வராமல் இருக்க முடியும், அதுவும் மாப்பிள்ளை அமெரிக்காலேருந்து வராராம், அப்போ எனக்கு துணையாக இருப்பல்ல அப்படின்னு மியா கேட்க அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லடி உனக்கு பிடிக்காது, இங்கே இருக்க தான் பிடிக்கும்னு தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்டேன் அப்படின்னு அவ சொல்ல. போங்கடி எல்லாரும் போங்க, இங்கே படிச்சுட்டு எல்லாரும் அங்கே போயிருங்க, உனக்கு எங்கெங்கெல்லாம் மாப்பிள்ளை வந்தாங்க ஆனால் அமெரிக்காவில் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிடுற. அடி போடி நம்மளை கட்டிக்க போகிறவன் நல்லா கிளாஸாக மணியோடு இருக்க வேணாம்.
ஐயோ அப்படி நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க ஊரை போகிறதெல்லாம் பிடிக்காது. ஸோ ட்ரெயின் நின்றதும் அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்து உங்கள் ஸ்கூட்டியை எடுத்து கிளப்பிக்கிட்டு வீட்டுக்கு தான் வேகமாக வரீங்க. கற்பனா இங்கே சின்னும் அவனோட குட்டி தம்பி புஜ்ஜியும் வந்துட்டாங்க. ஸோ உட்காந்துருக்க, வாங்க தம்பி அப்படின்னு அவங்க அப்பா தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு, இது என்ற பொஞ்சாதி இப்போ உயிரோட இல்லை, என் பொண்ணு ஹீரா பிறக்கும்போது இறந்துட்டா. இவங்க என்னோட அக்கா, இவங்க தான் பொண்ணுங்களை வளர்த்தவங்க. என்ற கல்யாணம் இன்டர்காஸ்ட் மேரேஜ், அதனால தான் கேஸ்லாம் பார்க்கறதில்ல. தம்பிங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. இங்கே நீங்களும் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. மெதுவாக பதி போன மாதிரி வந்து வாசல்ன்ட்டு மெதுவாக மண்டையை விட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போ தெரியவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க அத்தையோ அப்படியே கிராஸ் பண்ண அவங்க கையில் பலகாரம்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒன்று எடுத்து அவங்களும் அப்படின்ட்டு அப்படியே உள்ள போகிறாங்க. நீங்கள் அதை எடுத்து குறிச்சிக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே வரதட்சணைலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அதை பேசிக்கணும்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அக்கா வராங்க. ஸோ வந்துட்டு இதோ பொண்ணு வந்தாச்சு, தாரா இங்கே வாமா அப்படிங்கிறாரு. தாராவோ அப்படியே வந்துட்டு சின்ன முன்னாடிக்கா சின்ன அவளை அப்படியே பார்த்துட்டா லைட்டாக 2 பேரும் ஷை ஆகிக்கிறாங்க. ஸோ அப்பாவே இது என்ற பொண்ணு தாரா எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்கா, கோல்டு மெடலிஸ்ட்டு. பொண்ணும் மாப்பிளையும் தனியாக பேசணுன்னா அந்த ரூமில் போய் இப்படி பேசுங்க அப்படிங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் வெளியில் நின்று இதெல்லாம் உட்காந்து ஷார்ப்பாக கேட்டுட்டு இருந்தவங்க குடுக்குன்னு ஓடி வந்து ஒட்டு கேட்கறதுக்கு ரெடி ஆகுறீங்க. நீங்கள் ஜன்னல் வழியாக மெதுவாகிட்டு பார்க்க அப்போ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்கள் பக்கத்தில் ஒரு சவுண்டு, ஏன்டா அவன் அப்படின்னு மாதிரி திரும்பி பார்த்தா அங்கே ஹாய் ஐ எம் புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இப்போ 2 பேருமா சேர்ந்து பார்க்குறீங்க. தசு மொசுன்னு பேச நீங்களா நாடா தமிழ் வராதா அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் வரும் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ அப்படியே உத்து பார்க்குறீங்க. உள்ள இங்கே சின்னுக்கும் உங்கள் அக்கா முன்னாடி ரொம்ப செய்யாகுது. அப்படியே நகத்தெல்லாம் பிச்சு போட்டு வராட்டிருக்கு. அக்காவை அவர் ஊற்று பார்க்க அவரும் அப்படியே நகத்தை பிச்சு கையில் வச்சுட்ருக்க அப்படியே திரு முழிக்கிறாரு. கீழே போட்டுறாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை நகத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே இப்படி போடக்கூடாதுங்க, என்கிட்ட கொடுங்க நான் வெளியே போட்டுறேன். இல்லை நானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னப்பாவோ அதை எடுத்து வெளியே போட. இங்கே 2 பேரும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனும் வச்சுருந்தேன் அப்படிங்கிறான். ஹீரா அப்படிங்கிறீங்க. நைஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் இப்போ மறுபடியும் அப்படியே உள்ளே பார்த்துருக்க. அவனும் அப்படியே உங்கள் ஹிப்பில் வலிக்கிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அவனை சாணிடா அப்படிங்கிறீங்க. வாட் சாணி அப்படிங்கிறான். உங்கள் பாஷையில் ஷிட்டு அப்படியே கட்ட. நான் உள்ள தாராவோ ஸ்மோக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சின்ன இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பிக் பார்த்தேன், ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே பட் இங்கே இப்படி அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு. இப்படி சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கு ஸ்மோக் பண்ணலாம், பரவாயில்ல அப்படின்னு அவங்களே பர்மிஷன் கொடுக்குறாங்க. வந்துட்டு அவருக்கு ஆஸ் தட்டுறதுக்காக பிளேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்கா. இங்கே நீங்களும் இந்த பக்கம் நின்று பார்த்தா ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அவனை இறக்கி விட்ட. இந்த பக்கமாக நடந்து போக்கா. அவனும் என்னாச்சு திடீர்னு இறக்கி விட்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த புச்சியோ ஹே சே சம்திங், என்ன பண்ண போகிறாங்க, ஒரு வேளை 2 பேரும் சேர்ந்து மேக்கவுட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்குறான். எதை அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க கிஸ் சம்திங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இத்தனோன்றது என்ன வாய் பேசுப்பேன், கேரகம் பிடிச்சவனே வாய முடுறா அப்படின்னு மண்டை மேலே ஒன்று போடுறீங்க. ஸோ எங்கள் ஜின்னுக்கோ பதட்டத்தில் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஆஷா தட்டை அவங்களோ அந்த பிளேட்லேருந்து எடுத்து அதை பேப்பரில் மடிச்சு வச்சுட்டு அப்படியே ஜின்னை பார்க்க அவரும் ஐம் சாரி, எனக்கு பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் உதரும் அதான் அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. சாரி அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா. அப்போ அவரும் உங்களுக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் ஓகே தானே, இல்லை உங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா சொல்லிடுங்க, பரவாயில்ல உங்களால் சொல்ல மாட்டீங்கன்னா கூட அப்படிங்கிறாரு. பிகாஸ் வில்லேஜுங்கனால சொல்ல மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க. அவங்களோ இல்லை அப்பெல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கலன்னா எங்கள் அப்பா கிட்டே நானே சொல்லிடுவேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாபி அது மாதிரி அப்படியே 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக பேசிக்கிறாங்க. அப்படின்னு கேட்டது அவங்களோ நல்லா கரெக்டாக விட்டு தூங்குவேன் அப்படிங்க. அப்படின்னு ஜின் பார்க்க இல்லை வில்லேஜ் என்னதும் கோலம் பூஜை புனஸ்காரம்னு இறந்துருவேன்னு நினைக்கக்கூடாதுல, அதான் உண்மையே சொல்லிட்டேன், நானும் நல்லா தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாடா அந்த அக்கா. ஸோ அவங்க சொல்ல அப்படியே வந்துட்டு ஜின்னுக்கும் சிரிப்பு வந்தது. நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. அந்த பிச்சியோட நீங்களோ இந்த பக்கம் வர. அவனோ மாடு இருக்குது, எரும மாடு, அதை பார்த்து பயந்துட்டு ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துறான். என்னடா உன்னோட சொல்லையா போச்சு அப்படின்ட்டு நீங்களோ அவனை வா அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க. ஐயோ இது அப்படிங்கிறான். இது மாடுடா, அதான் பஃபலோ. உனக்கு பால் எங்கேருந்து வருது? பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேருந்து சுத்தம் ராசா. நான் காட்டுறேன் கண்ணு எங்கேருந்து பால் வருதுன்னு அப்படின்னு அவனை இழுத்துட்டு போய் அப்படியே அந்த எரும மாடுக்கிட்ட உட்காருங்க. அவனும் பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் அந்த மடியை பிடிச்சி இழுத்து பாலை பீச்சு அவன் மூஞ்சில் நோ அப்படின்னு அவன் கத்த நீங்கள் மூஞ்சில் அடிச்சுவிட. அவன் சிரிச்சுட்டு உள்ளே ஓடிடுறான். நீங்கள் சின்ன உங்கள் அக்கா கிட்ட பேசலாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பாவோ சொல்லுங்கள் தம்பி அப்படிங்க. அது
என் தம்பி வந்து முடிவை சொல்லுவான். எது தம்பியா அப்படிங்கிற மாதிரி கிராம வரியா பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்கிற மாதிரி தானே இது போயிட்டு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம். அவங்களாம் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்க இல்லை செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்க. இங்கே வெளியில் இருந்தவங்களுக்கோ அவ்வளோ ஆத்திரம் வருது. எது செகண்ட் ஒப்பீனியனா அப்படின்ட்டு செம்ம கடுப்பாக்குறீங்க. ஜின்னும் வந்துட்டு அந்த பக்கம் போனதும் நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் அப்படி ஒன்றும் தேவையில்லை, நாமளே வேணான்னு சொல்லலாம்ப்பா. நம்ம சொல்லுங்கப்பா. இந்த அரேஞ்ச் மேரேஜ்னாலே லொல்லு, இதில் 1000 நொட்டை வேறையா. அக்கா நீ ஏன் வேணான்னு சொல்லிடு. ஐயோ வாய முன்னாடி தின்னுப்பில்ல, அவள் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவருக்கு யாரும் இல்லை, அதனால் அப்படி சொல்லுது தம்பி. நம்ம கல்யாணம்னா 4 விஷயம் யோசிச்சு தான் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. நாம தான் யோசிக்கணும், அவங்க இல்லை. அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா. அக்கா என்ன கடையில் விற்கிற பொருளா? சரி கண்ணு அமைதியாரு, நாம இன்னும் சரின்னு சொல்லலையா கண்ணு, அந்த தம்பியை வரட்டும் பொறுமையாக பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அடிட்ட இப்போ நைட்டு அப்படியே நீங்களும் உங்கள் அக்காவும் படுத்துட்ருக்கீங்க. அக்கா நடி அப்படிங்கிறாங்க. 3 பேராம் அடிச்சு கொட்டியே ஒரு மாதிரி ஆயிடுவாக்கா. படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாரா, சொந்தமாக எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாருக்கா. இதுக்கு கூட தம்பியை கேட்கணுங்கிறாரு. அக்கா அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே கோரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அக்காவோ என்னடியும் பிரச்சனை அப்படிங்க. அக்கா நீங்கள் நல்ல இடத்துல போகணும்லக்கா, அதுதானுங்கக்கா எனக்கு பிரச்சனையே. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க்கா? அப்பா கிட்ட நான் வேணா பேசணுங்களா? சொல்லுங்கக்கா. அங்கே அமெரிக்கா வரையும் என்னத்தை திம்பாங்களோ என்னமோ கருமமோ அப்படின்ட்டு வாய் ஓயாமல் நீங்கள் போகலாமா அவங்க அக்காவை. அடி கொஞ்சம் அமைதியாக தான் இரு, அதான் அப்பா பேசிக்கிறேன்ட்டார்ல, சும்மா இரு. அடப்பாக்கா ஒரு டச்சிங் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை, எப்படி கவுத்துக்கிட்ட? பேசம்பர்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப நீங்கள் ஃபோனில் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ வந்து ஜேகேவோட ப்ரொஃபைலை தான் பார்க்குறீங்க. அதில் பள்ளினா அவனுக்கு பயம்னு இருக்கு. ஸோ பள்ளினா பயமா? அப்போ வாடி மவனே நான் யாருன்னு கட்டுறேன் அப்படின்ட்டு பள்ளியை ஒரு டப்பாவில் பிடிச்சிட்டு வந்து அவனை எந்த ரூமில் தங்க வைக்க போகிறீங்களோ அந்த ரூமில் கொட்டிடுறீங்க. நைட் அப்படியே ஸ்கிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் தான் போகிறீங்க ஜேகேவை பிக்கப் பண்ண. ஸோ அங்கே நீங்கள் அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அப்படியே பார்க்குறான். எந்த போனா ஒருத்தி தான் நிற்கிறா. ஆனால் வில்லேஜு விவசாய குடும்பம்ட்டாங்க, பார்க்க மணலாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை உள்ள கூட்டிகிட்டு இருக்க. நீங்களோ இவராக இருக்குமோ, ரொம்ப அழகாக இருக்காரு, அவங்க ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஆவரேஜாக தான் இருக்கான் அப்படின்னு நீங்களே அப்படியே இப்படியும் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் உங்களை குறுகுறுன்னு பார்க்க ஒரு வேளை இவனாக தான் இருக்குமோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் ஒரு சார்ட்டில் வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளையோட தம்பின்னு எழுதியிருக்கீங்க. ஸோ அதை விரித்து அப்படியே பார்க்க அப்படியே ஜேகேவோ உங்கள் ஹைட்டுக்கு குனிஞ்சு அப்படியே பார்க்குறான். கல்யாண மாப்பிள்ளையோட தம்பி யா இட்ஸ் மீ அப்படின்ட்டு அவனே வரான். அப்படின்ட்டு நீங்கள் சார்ட்டை சுட்டிட்டு நடக்க அவனும் சாரிங்க தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஐம் ஜேகே அப்படின்னு கை நீட்டான். நீங்களும் அவனை ஒரு குறுகுறுன்னு ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நடக்க அவன் கையை அப்படியே மடக்கிக்கிறான். அப்படியே வந்து நீங்கள் காரை ஃப்ரண்ட் ஷீட்டில் அப்படியே வந்துட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண பின்னாடி வந்து ஜேகேவோ அவனோட லக்கேஜுக்கு பின்னாடி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி லக்கேஜ் வச்சுட்டு கொஞ்சம் டம்முன்னு சாத்தா நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. சாரிங்க அமெரிக்காலலாம் கார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது இந்தியாங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் நான் வேணா ட்ரைவ் பண்ணுவா அப்படிங்கிறான். நீங்கள் காதில் கூட வாங்காமல் முன்னாடி ஏறி உட்காந்துடுறீங்க. ஸோ அவனும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக போய் உட்காடுறான் பக்கத்தில். உட்காந்ததும் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க. அந்த ரோடோ குண்டுங்குழியுமா அப்படியே உலுக்கிட்டு இருக்கு. ஸோ அவனும் அப்படியே இப்போ மறுபடியும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஸோ அவனும் ஹாய் சாங்கோக் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்களும் பதிலே சொல்லாமல் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டேன். லைட்டாக ஒரு ஓரப்பார்வை மட்டும் அவனை பார்த்துட்டு கல்யாண பொண்ணோட தங்கச்சி ஏங்க என் மேலே எதுவும் கோமா ஏங்க இப்படி அப்படின்ட்டு அப்படின்னு அவனும் கார் குலுங்கல அங்கேயும் இங்கே அவனுக்கு இடிக்குது. அவனும் டேம் ரோடு அப்பா அத்தி நோ சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு ரோடை பற்றி சொல்ல அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஹலோ எங்கள் ரோடுங்களாக்கும் எங்களுக்கு எப்படி தெரியுங்களோ அப்படி தானுங்க போட்டுருக்கு, கப்பு சப்புனா வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிறீங்க. அவனும் வாயை முடிக்கிறான். எப்போ பார்த்தாலும் வந்துட்டானுங்க கிளம்பி எங்கள் நாட்டையே குறை சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கடுப்பாக்க. அவனும் நீங்கள் மட்டும் தானா இல்லை உங்கள் அக்காவும் இப்படி தானா, இங்கே பாருங்க அக்காவை பற்றியெல்லாம் பேசாதீங்க அவங்க தங்கமாக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படின்னு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க, பொண்ணு பார்க்குறதுலாம் உங்களுக்கு விளையாட்டாக போச்சுல்ல? பொண்ணை பெற்றவங்க எங்கள் வீட்டில் தாங்க திக்குன்னு இருப்பாங்க, வரவங்க என்ன சொல்லுவாங்களோ போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்களோன்னு, அது மட்டுமா புடவை பூ ஃபேஷியல்னு அப்படின்னு கையை விட்டு நீங்கள் என்ன ஜேகேவோ ஹே அப்படின்ட்டு ஸ்டேரிங்க போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் டக்குனு கை பிடிச்சிட்டு எத்தனை டென்ஷன் இருக்குது தெரியுமா, வந்தாலும் திக்குன்னு இருக்கும் போனாலும் திக்குன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சொல்ல. அவனும் நிறைய அனுபவம் போல் அப்போ எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறான். அப்படியே மறைச்சிட்டு ஐயா உங்கள் அண்ணன் வந்தாரே பார்த்தார்ல அவரே சொல்ல வேண்டியதானே, மொதல் விட்டுப்புட்டு அண்ணம்மா தம்பி வரணும் ஆட்டுக்குட்டி வரணுன்ட்டு, தம்பி வரணுமா அவர் வந்து திரும்ப ஒப்பீனியன் சொல்லணுமா, என்னங்க நினச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்கள், அண்ணனை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அவன் கோல்டுங்க. செகண்ட் ஒப்பீனியன் சொல்ல வந்தால் உங்களை தான் கொளுத்த பிடிச்சி கொல்லணும், உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரப்பார் கிறக்கும் அப்படின்னு நீங்கள் தலையில் அடிச்சுக்கா. இதை பார்த்துட்டு ஜேகேக்கோ செம்ம கடுப்பாக்குது. அவனும் எனக்கும் கூட தாங்க உங்களோட வரது பிடிக்கல, காரை ஸ்டாப் பண்ணுங்க நான் இறங்கிறேன், ஸ்டாப் த கார். அவன் ஏதோ டென்ஷனில் செகண்ட் ஒப்பீனியன் சொல்லிப்பான், அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்
எதுக்கு என் அண்ணன் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கான்? அதை நீங்கள் உங்கள் அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். ஏதோ நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு தங்கிக்கோங்கன்னு சொன்னோம், நாங்கள் ஒன்றும் கெஞ்சலை, அவர் உடனே தங்கிட்டார் அப்படிங்கிறீங்க. ஐயோ எனக்கு இரிட்டேட் ஆகுது, ப்ளீஸ் ஸ்டாப் தக்கர், நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். எங்கள் அப்பா என்னை கொண்டு போடுவார். எதை? ஆமாம், பொண்ணு பார்க்க வந்திருக்கேங்கல்ல, உங்களை போய் இப்படி பாதியில் இறக்கி விட்டுட்டு வந்தால் அப்புறம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், என்னை இப்போயே இறக்கி விடுங்க, நான் ஏதாவது ஆட்டோ இல்லை கேப் பிடிச்சி உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன், உங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். உங்கள் பாட்டுக்கா காரை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, ப்ளீஸ் ஸ்டாப் த கார் அப்படிங்கிறான். நீங்களோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதை காரணமாக வச்செல்லாம் கல்யாணத்தை நிறுத்திப்பட மாட்டீங்களா அப்படிங்கிறீங்க. பொண்ணு பார்க்குறது ஒன்றும் எங்களுக்கு விளையாட்டு இல்லை. உங்கள் அக்கா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு அப்படின்னா, சி இஸ் ஆல்சோ லைக் மை பிரதர், ஓகே, முதல் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவனும் அங்கே ஒரு வந்து ஆட்டோவை அப்படியே கை காட்டி நிறுத்திட்டு இந்த காரை ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்னு உள்ளேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்க நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்காத பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து நீங்கள் கத்திட்டு அப்புறம் யோசிக்கிறீங்க, இந்தமாதிரி ஒன்று பண்ணுங்க, கொத்துறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ தேடுறீங்க, என்ன அப்படின்னு பார்க்குறான். காசு இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவன் பார்க்க, ஆமாம் புத்திமதி நல்லா சொல்கிறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்ல, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு ஓசியில் எதையும் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோமா போய் காரில் அவனும் உங்களை மறைச்சிட்டு ஆட்டோவில் ஏறிக்கிறான். போனது சின்ன பக்கம் தான். சின்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிற வாடா அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கா. சின்ன என்னாச்சு, எதுக்கு என்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்கணும்னு சொன்னியா அப்படிங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, யூ ஆல்சோ லைக் ஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்புறம் என்ன வந்து கொத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே இருக்க பில்லோ எடுத்துட்டு டே சும்மாடா நீ இந்த சப்போர்ட்டாக இருக்கும்னு அப்படிங்க. அப்படின்னு புஜிக்கு ரொம்ப ஹாப்பியாகிறான். ஸோ 2 பேரும் கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு ஜின்னு சொல்ல, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க போல, நான் தங்கச்சி இருக்காளே சரியான இம்சை, என்ன நட்ரோட்லேயே இறக்கி விட்டு வந்துட்டா தெரியுமா, சரியான திமிர் பிடிச்சவ. ஆமாம் நீ ஏன் இவங்க வீட்டில் தங்கியிருக்க? ஹே நான் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன், அவங்க தான் ரொம்ப கெஞ்சுறாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜெகே பார்த்து ஜின்னோ, நாளைக்கு அவகிட்ட பேசு, சாப்பிட்டா பேசிட்டா பயமுடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்ல. அட்டேங்க அவ்வளோ பாசம், அப்புறம் என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ப்ரொடெக்ட் பண்ணுறான். எங்கள் அண்ணியை நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மேலே ஜெகே ஒரு தலைவாணி தூக்கிப்பட புஜிக்கவும் வந்தது. பிகாஸ் ஜெகே விட ஜின்னை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், 2 பேர்த்தையும் பிடிக்கும். பட் ஜின் வந்து நல்லா கேர் அப்பா மாதிரி பார்த்துக்குவார். பட் ஜேகே வந்து பிரதர் மாதிரி தானே இருப்பான், சண்டை போட்டுக்கிட்டே. அதனால் வந்துட்டு தலைவாணி எடுத்து ஜின் மேலே அடித்ததும் இந்த பையனுக்கும் வந்தது. ஸோ புஜி வந்துட்டு ஒய் யூ ஹிட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த தலைவாணி எடுத்து திரும்ப அவரை ஜெகே போட்டு அடிக்க. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு சரி அண்ணியை நாளைக்கு பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அப்படியே வந்துட்டு அவங்க அக்கா முன்னாடி அப்படியே ஜெகே நிற்கிறான். ஆக்சுவலி அவங்கள நான் செலக்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் தாங்க அவனை செலக்ட் பண்ணணும். அவன் ரொம்ப நல்லவங்க, ஒரு காலிக், எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருப்பான், அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு அண்ணி வேணும், அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம், நீங்கள் தான் எங்களை பார்த்து சூஸ் பண்ணணும். உங்களுக்குங்க எந்த வேலையும் இருக்காது, எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் இல்லைடா புஜி அப்படிங்கிறான். நாங்களே எல்லாம் பண்ணிக்குவோம், நீங்கள் அங்கே ஃப்ரீயாக இருக்கலாம், நான் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், உங்களுக்கு எந்த வேணுமோ நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க. இங்கே அப்படியே அதை நீங்கள் ஏணி போட்டு அந்த திட்டு மேலே உட்காந்து ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க. கேவோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு போகலாம் அண்ணி, இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே இருக்கலாம், அவன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான், எங்களே பார்த்துக்கும் போது உங்களை பார்த்துக்க மாட்டேனா அண்ணின்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு ஜெக்கே கேட்க. அப்போ அவங்க அக்காவோ அப்படிங்கிறாங்க. ஜோடி பொருத்தம் சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு புஜ்ஜியை பார்க்க எஸ் அப்படிங்கிறான் அவனும். ஸோ 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்க. அப்படியே அவங்க அக்கா சிரிச்சிட்டு உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் காய் தான், அவன் தான் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், நான் எப்பவும் போல தான் நார்மல் காய் தான், மற்றபடி என்னை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல, ஆனால் பேசுறதை பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்கம்மா அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொல்லுது. இங்களோ அப்படியே தோரணமாக உட்காந்துட்டு அங்கே தானே இருக்குது, இப்போ ரொம்ப நல்லவங்க அப்படின்டா அதை நம்ம செக் பண்ணணும்ல, பட் நல்லவங்கலாம் இவங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டாக சின்ன மேலே வராரு, வந்தவரோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜிகே பார்க்க. வாடா அண்ணா, அண்ணி மீட் மிஸ்டர் ஜின் மை பிரதர். ஜின் ப்ரோ இது என்னோட அண்ணி மிஸ் தாரா அப்படின்னு சொல்ல. 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அவனும் சரி நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் ஜேகே புஜ்ஜியை கூட்டிகிட்டு அங்கேருந்து நகரேன். அப்போ புஜ்ஜி கையில் சாக்லேட்டை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அன்னி கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் சைகை பண்ணிட்டு போக. அவனும் சிரிச்சுட்டு ஜின்னும் அப்படியே கிட்ட வந்து தாரா கிட்ட திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு நீட்டாரு. நான் என்ன குழந்தையா, ஆக்சுவலி இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் பிட்டெல்லாம் சேர்த்துருக்கேன், ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ சின்ன அப்படியே வந்துட்டு சாக்லேட்டு நீட்டாக அவங்களும் வந்துட்டு ஷை ஆகிட்டு என்ன இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஏன் குழந்தைங்க தான் கொடுத்தீங்கணுமா, இதை எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை பிரித்து தாரா அப்படியே வாயில் வைக்க. அடுத்த நிமிஷம் ஜின்னோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் கவனிக்கலன்னு தெரிஞ்சதும் அவங்க லிப்பில் இருந்த சாக்லேட்டை இவர் பாதி பாயிட்டு அப்படியே எடுக்க அவங்களோ அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அவரோ
நைஸ் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே குத்துக்கால் வச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கா. உங்கள் அத்தையும் உங்களை எப்பல ஹீரா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னங்க அத்தை அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறீங்க. இந்தா போய் சீக்கிரமாக 6 முட்டையும் கடலை மாவும் வாங்கிடணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது காது கேட்கலையா போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பைய தூக்கி போகிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் கடுப்பாகிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரா. அங்கே செகண்ட் நின்று மொபைல் எதை நோண்டிட்டு இருக்கான். அவனை அப்படி பார்க்குறீங்க. மிஸ்டர் அமெரிக்கா இங்கே தான் நிற்கிறாரோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களை பார்க்க கடிக்க போகிறேன் வாரியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யோஸ்மி அப்படிங்கிறான். பின்ன வேறு யாரா இருக்கா இங்கே வேணா அப்படின்ட்டு உங்களை தான் நேற்று இறங்கி போனீங்க இன்றைக்கி வான்னு கூப்பிட்றீங்க. அது நீங்கள் அமெரிக்காவில் உங்களுக்கு தான் திங்கிறதுக்கு வாங்க போகிறேன் நீங்களும் கூட வாரியலான்னு கேட்டேன். இந்த டயத்தில் ஆம்லெட் தான் கிடைக்கும் அதான் முட்டை வாங்க போகிறேன் வரியலா அப்படின்னு மறுபடியும் கேட்க வெளில இருக்கே அப்படிங்கிறான். ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு மறுபடியும் நீங்கள் சொல்ல ஜஸ்ட் 5 minutes வரேன் அப்படின்ட்டு வரான். அவ்வளோ ஜாகிங் போகிற மாதிரி ஷார்ட்ஸு கையில் வந்துட்டு வாட்டர் பால் ரோட்டில் வர நீங்கள் அவனை பார்த்தோன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சிரிக்கிறீங்க. வாட் ராங் வித் யூ அப்படின்னு அவன் பார்க்குறான். இல்லை இப்படி ஏதாவது ரோட்டில் வர போறியலா அப்படிங்கிறீங்க. ஏன் இதுக்கு என்ன அப்படிங்கிறான். இல்லை இப்படி தான் அமெரிக்காவில் 3 பேர் 100,000 ரோட்டை சுற்றுவீங்களா அப்படிங்கிறீங்க. இது ஜட்டியில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறான். எங்களுக்கும் தெரியும் ஆனால் இது வில்லேஜ் அப்படிங்கிறீங்க. இப்படி நான் வர்றதில் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு பொண்ணுங்க தாங்க மாட்டாங்க அவங்க காலை பார்த்து அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களை அப்படியே பார்க்காதீங்க சரி போகலாம் அப்படின்ட்டு 2 பேர் அப்படியே வரீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆமாம் அமெரிக்காவில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் டாக்டர் அப்படிங்கிறான். பிராய்லர் கோழியா வாட் அப்படிங்கிறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் டாக்டர் இன்ஜினியருங்க எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரி ஒரே மாதிரி யோசிப்பாங்க. இங்கே படிச்சுட்டு அங்கே ஓடிடுவாங்க. எல்லாத்துக்கும் பணம் பணம். நீங்கள் ஆசைப்படுவீங்களா? நீங்கள் சும்மா கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? எதை இல்லை பணம் இங்கேயும் எங்களும் பணம் கட்டி தானே எல்லாம் கற்றுக்குறீங்க அதை சொன்னேன் அப்படிங்கிறான். சரி அதை விடுங்க. படம்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். என்ன படம் பார்த்தீங்க ரீசெண்டாக? ரோபோ படம் பார்த்தேன் 2.0வா? ஃபர்ஸ்ட் பார்ட். ஐயா ஓவே அத்தை பழசு இதெல்லாம் ஒன்றா. ஐயோ ஹைதர் பழசு. ஐயோ இவ்வளோ பழசெல்லாமா பார்ப்பீங்க? அப்டேட் ஆகவே இல்லை. அது சரி சரி உங்கள் அண்ணா பார்ப்பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன்லாம் சுத்தமாக படமே பார்க்க மாட்டான். ஐயோ இது என்ன கொடுமை. விளங்கிடும் படம் கூட பார்க்க மாட்டிங்களா? அக்கா சினிமா பைத்தியம். ஓகே அன்னைக்கு பிடிச்சிருந்தா அவங்க பார்க்கட்டும் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். விளங்கிடும். லவ் பண்ணுற 2 பேர் உட்காந்து அப்படியே படத்தை ஜோடியாக பார்த்தா அந்த கிக்கே வேறு. என்ன பண்ணுறது அவள் தலையெழுத்தில் அதெல்லாம் இல்லை போல இருக்குது. சரி விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போகிறீங்க. அப்படியே பின்னாடி வந்துட்டு நீங்கள் திடீர்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வாட் அப்படிங்கிறான். இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அக்காக்கும் என் அண்ணனுக்கு தான் கல்யாணம் உனக்கு இல்லை அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. குடிச்சா கெட்ட பையன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி சிக்கேஸில். அப்போ அந்த மாதிரி பொண்ணுங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறான். சும்மா சொல்லுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நீங்கள் இப்போ அதனால் சரி என்னை பற்றி விடு உன்னை பற்றி சொல்லு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கோ நாட்டுக்கு சேவை செய்கிறனாக்கோ. அது சரி அப்படின்ட்டு அப்படியே திரும்பினோம். உங்கள் குட்டி பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு பார்த்துட்டு கிரிக்கெட் அப்படின்ட்டு அவங்க வாட்டர் பாட்டில் அவங்க கையில் திணிச்சிட்டு நீ போய் வாங்கிட்டு வா நான் போய் விளையாண்டு வரேன் அப்படிங்கிறான். என்னது இது நடு ரோட்டில் எப்படி விட்டு போயிடுவீங்களாக்கும் அப்படிங்கிறீங்க. விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே ஓடுறான். அந்த குட்டி பைக்கிட்டா குட்ரா நான் கொஞ்சம் பேட் பண்ணி தரேன் அப்படின்னு ஜேகே கேட்க நான் தரமாட்டேன் எனக்கே இப்போ தான் பேட்டிங் கிடச்சிது நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் உடனே சாக்லேட் எடுத்து கொடுத்த கரெக்ட் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு வரான். இங்கே சாப்பாடு அதுக்குள்ளே ரெடியாக இருக்குது நீங்கள் தான் ஆம்லேட் போட்டுட்ருக்கீங்க. அப்பாவோ 2 பேருக்கு பார்த்து இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க சரி 3 பேருக்கும் அப்படியே வச்சுட்டு இருக்கா. இப்போ செக்கே தான் பூச்சிக்கு வந்து சாப்பாடை பேசஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஆம்லேட்டை போட்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வரீங்க. மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு. ஓரமாக வந்து நின்று சாப்பிட்றது அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி மியா வந்துடுறா. அரடி அவரு அப்படிங்கிறா. மாப்பிள்ளையோட தம்பி ஆக்கும் அப்படிங்கிறீங்க. பார்க்க செம்மையாக இருக்கழி கரண்ட்டு மாதிரி சாக்கடிச்சிட போகுது. பாதியிலே விட்டுருவான். அமெரிக்காக்காரங்க பொழப்பித்தானே பிராய்லர் கோழி நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படிங்கிறீங்க. அவ்வளோ சைட் அடிக்கிறதுக்கு போகிற இவள் வேறு சாயங்காலம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மியாவோ அப்படியே அவனையும் குத்து பார்த்துட்டு இருக்கா. இங்கே அவங்க அக்கா அப்படியே வந்து உட்காடுறாங்க. அப்பாவோ அப்படியே சின்னப்பாக்கா அவரோ சாப்பிட்டுட்டே இருந்தவர் மாமா இருக்கார் அவர் வந்து பேசுவார் அப்படிங்க. திரும்ப அத்தையும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா இவனுங்க ஒருத்தராக வந்து பார்த்துட்டு இருந்தால் எப்போ தான் முடிவை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சின்னக்கு அது புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கல்யாணத்தை பற்றி பேசத்தான் வருவார். ஆக்சுவலி எனக்கு தாருவா ரொம்ப பிடிச்சிருக்கு. தாருவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 1 வீக்கில்
மேரேஜை முடிச்சுட்டு யூஎஸ் போகணும் அப்படிங்கிறாரு. எதை ஒரு வாரத்துலையா? அவருக்கு பிடிச்ச போதுமா, எங்களுக்கு பிடிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே அவருக்கு பேசுகிறதுக்கெலாம் கவுண்டர் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவரோ ஆமாம் கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனால தான் 1 வீக்கில் முடிச்சிடணும். ஒரு வாரத்தில் எப்படி தம்பி அப்படிங்கிறாரு. அப்பா விசிட்டர் விசா அதான் முடிஞ்சிடும், ஸோ 1 வீக்கில் முடிச்சிட்டா நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் வந்து சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்போ ஜேகேவோ ஊறுகாய் கிடைக்குமா அப்படிங்கிறான். மாங்காய் ஊறுகாய் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அக்காவோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஊறுகாய் வீட்டில் இல்லை பக்கத்தில் யார்ட்டையாவது வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி உங்களை அனுப்பிச்சி விட இவன் வரதான் நேரங்கட்ட நேரத்தில் மாங்காய் ஊறுகாய் வேணும் புளியாங்காய் ஊறுகாய் வேணும்ன்ட்டு இம்சை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் பைத்தியம் மழை பெய்யுது அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு தான் போயிட்டு வாங்கிட்டு திரும்பி வந்தா அதுக்குள்ளே அங்கே சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரூம்க்கே போயிட்டாங்க. நீங்களும் இங்கே வந்து எங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இந்த ஊருக்கா அப்படின்னு அத்தைகிட்ட கொடுக்குறீங்க, அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கடுப்பாகுது. இவனுக்கு என்ன நினைப்பா, என்ன எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஊருகா வாங்க விட்டான், வாங்கிட்டு வரத்துக்குள்ளே தின்னுட்டு போகிறதுக்கு எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா. உங்கள் அக்கா என்னடியும் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அறிவெல்லாம் மலையில் போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரேன், இப்படி போனால் இப்படி மூலிகை இருப்பை கெட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர பக்கம் விட்டுட்டி பாவம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போவே சப்போர்ட்டு அப்படிங்கிறீங்க. ஹீரோ இங்கே இருடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாச்சுக்கா ஆமாடி அப்பா பேசுகிறேன்னு சொல்லிக்காரு, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடி. அப்போ அப்பா பார்த்துக்காரு ஆயா பார்த்துக்காரு இதெல்லாம் சொல்லாமல் ஒழுங்கா சொல்லுங்க. பிடிச்சிருக்கல அப்போ உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கு நேரடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அப்போட்டு உங்கள் அக்கா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவங்களும் இனிமே நீ தான் அப்பாவுக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக டயத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது உங்களுக்கு புரிச்சிருச்சு. அக்கா அப்படின்னு ஹக் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. ஷோ இருங்க அப்பா கிட்ட இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்பா அப்படின்னு கத்திட்டு மேலே வர ஹீரா இந்தாடி அப்படின்னு அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு பின்னாடி ஓடி வராங்க. அப்பா அப்படின்னு கொடுக்கணும் ஓடி வந்து உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு அப்பா அக்காவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கான் ஹீரோ அப்படின்ட்டு தாரா உள்ளே ஓடி வர. இப்போ அவங்க அத்தையோ என் பிள்ளை அப்படி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கவ கொஞ்சம் பொறுமையாயிரு, பின்னா கலாட்டா பண்ணாமல் அக்காவுக்கு கல்யாணமாக்கும் அப்படிங்கிறீங்க. பாவோ கண்ணு இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்கள் அக்கா அப்படி கிட்ட வர எனக்கு பிடிச்சிருக்கு வயசாட்டிகிட்டு போகுது, கல்யாணத்துக்கு அவசரம் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ ஒத்துக்க வேணா கண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு, அப்போ மட்டும்தான் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லு கண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களோ அப்பா இதே தான் நானே கேட்டேன் அக்கா, நானும் இதே தானே கேட்டேன். அக்கா அப்போ அக்கா என்ன கண்ணு சொன்னிச்சு அப்படின்னு உங்கள் அப்பா கேட்க அக்கா அப்பா ஓகேன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன கண்ணு அப்படி தான் சொன்னியா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா வெக்கத்தோட. சும்மா இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையோ என் கண்ணு என் ராசாத்தி அப்படின்னு உங்கள் அக்காவுக்கு கடாக்கு எடுக்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவோ சரி கண்ணு நீ போயிட்டா அப்பாவுக்கு 6 கண்ணு மாத்திரை கொடுப்பா அப்படின்னு கேட்க ஐயோ அப்பா அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் அப்பா கொடுக்க அவர் வாயில் போட்டுக்கிறாரு. ஸோ நீங்களோ போங்கக்கா போங்க, நான் அப்பா அத்தை நாங்கள் மட்டும் தான் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படின்னு அத்தையை ஹக் பண்ணிக்காங்களோ சும்மா இருப்பில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் அக்காவோ ஆனால் அப்பா எனக்கு ஒரு வாரத்தில் உங்களெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அக்கா ஃபீல் பண்ண. ஆமாங்கப்பா அது என்ன பொண்ணுங்க மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அத்தையோ போகலாங்கிட்டு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க வந்தா கல்யாணம் ஆகி போவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, கல்யாணமே ஆனாலும் இங்கே தான் இருப்பேன், என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், யார் வீட்லேயும் போய் நான் தூங்க மாட்டேன். அப்பா இங்கே பாருங்கள் உங்களோட பையன் நான் இங்கே தான் இருப்பேன் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே நீங்கள் அங்கேருந்து போக இங்கே ஜெயிக்கவோ விட்டத்தை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். மேலே பள்ளி அங்கேயும் இங்கேயும் ஓட அவனுக்கோ படுக்கவே முடியல. நான் பயத்தில் எழுந்துருச்சு ஷோ போ அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் ஆசிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக நீங்கள் அப்போ கீழே வரீங்க அவனை பார்க்குறீங்க. எவன் என்ன காற்றுல பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க ஜெகே உங்களை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி கேனத்தனமாக சிரிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்க்காத மாதிரி நிற்கிறீங்க. அப்படிங்கிறான். நீங்கள் கண்டுக்காத மாதிரி நடக்க ஒன்றா தான் ஒரு சுற்றி காட்டுறான் அப்படின்லாம் சொன்னால் அவ்வளோதானா அப்படிங்கிறான். நீங்களோ அப்பையும் நகர ஒன்றா தான் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உங்கள் கெஸ்ட்டு அப்படிங்கிறான். இவனுக்கு நேரம் கிளமையில இருடா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவனை அப்படியே கடுப்பாக பார்க்குறீங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தணுங்க. என்ன சொன்னீங்க? ஆமாம் ஊரை சுற்றி காட்டுன்னு சொன்னால எங்கள் ஊரில் முனீஸ்வரன் கோயில் இருக்குது போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யா ஐம் கம்மிங் அப்படிங்கிறான். இப்போ இல்லை கோழி கூப்பிட்றப்ப போகணும். கோழியை கூப்பிட போகணுமா அப்படிங்கிறான். கோழியை கூப்பிட இல்லை, அதாவது சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு போகணுமாக்கோ. அப்படியா ஓகே பரவாயில்ல நான் வரேன். அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதுபடி தான் போகணும். அது என்ன அப்படிங்கிறான். காலைக்கில் குளிச்சுட்டு வரணும். குளிக்கிறது தானே தலைக்கு குளிக்கணும்.
அதுவும் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அந்த இடத்துல அந்த கேணி அதில் தண்ணி எடுத்து குளிக்கணும். குளிச்சுட்டு வேஷ்டி தான் கட்டணும். இதுதான் இங்கே உள்ள சாங்கியம். வேஷ்டிலாம் கட்டிட்டு ரெடியாக இருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே டன். வேஷ்டி அப்படிங்கிறான். ஏட்ட இருக்கு, நான் தரேன் அப்படிங்கிறீங்க. சரி 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 அப்படியே நிற்காதீங்க, மணி ஆயிடுச்சு, போய் போங்க படுங்க, வெள்ளனே போகணும், போய் படுங்க அப்படிங்கிறீங்க. பிளடி பள்ளி அப்படிங்கிறான். எது அப்படிங்கிறீங்க? எது பல்லியா? ஆமாம், ஏதான் ஓடுப்புறா சுற்றிக்கிட்டு இருக்கேன், எங்கேருந்து படுக்கிறது அப்படின்னு அவன் புழப்பிட்டு போக்க அப்படி சிரிச்சுட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூம்லேருந்து 3 மணி போல் இட்டி பார்க்குறீங்க. அவன்கிட்ட சும்மா தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட ஃபோனில் அவன் என்ன பண்ணுறாங்கிறத அப்படியே வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே பைபிளையோ நீங்கள் சொன்னதும் உண்மை நம்பி பாவம் அந்த காலங்கத்தில் வந்து அந்த குளிரில் நின்று அங்கே இருக்கிற கேணியில் தண்ணி எடுத்து மொந்து ஊற்றுறான். அவனுக்கோ குளிர் நடுக்குது. இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு குளிச்சுட்டு வேஷ்டியை கட்ட தெரியாமல் ஒரு வழியாக கட்டி ரெடி ஆகிட்டு நிற்க அவங்க அத்தையோ அவனை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு போகிறாங்க. அவனுக்கோ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன வர சொல்லிட்டு இப்போ வரல, தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை இருக்கான். நீங்களோ சிரிச்சுட்டு பாவம் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டானா போகல, நீங்கள் தூங்கிடுறீங்க படுத்து. காலையில் விடிஞ்சதும் உங்கள் அக்காவுக்கும் சின்னுக்கும் வந்துட்டு கல்யாணம் சீக்கிரங்கிறனால நிச்சயம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இது செரமனிலாம் நடந்துட்டுருக்கு. நீங்களும் அப்படியே வந்துட்டு செம்மையாக அழகாக வந்துட்டு ஆஃப் சாரியில் வரீங்க. இங்கே பைபிளையும் வேஷ்டி சட்டையில் அப்படி நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது. அவனை பார்க்காம நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீங்க. அவனும் உங்களை தான் குறுன்னு பார்க்குறான். அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களை தேடி வந்து பார்க்க ட்ரை பண்ண. நீங்கள் அங்கிட்ட ஒளிஞ்சு அங்கேயும் எங்கேயுமா ஓடுறீங்க. ஸோ அவனும் உங்களை துரத்துறான் விடாமல். ஸோ இப்படியே ஓடி கரெக்டாக அவன்கிட்ட ஒரு வழியாக மாட்டிடுறீங்க. அவன் அப்படியே குறுக்க வர. நீங்கள் அடிக்கிட்டு அங்கேயே நகர போகிறீங்க. கையை பிடிச்சி எடுத்து உங்களை செவத்தில் அப்படியே சாச்சு. 2 பேரும் 1 நிமிஷம் அப்படியே ஒருத்தர் பார்த்துருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் என்ன கையெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. காலையில் குளிக்க சொன்னால் வேஸ்டிலாம் கட்ட சொன்னால் ஐயோ சுதியில் தூங்கிட்டேங்க, மறந்துட்டேன், இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. போய் சொல்லியிருக்க. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வேஸ்டிலாம் கட்டணும் அவசியம் இல்லையாம்மா அப்படிங்க. ஆமாம், இது நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கீங்க, காத்தோட்டமாக இருக்குல்ல, அது மேட்ரு இல்லை, எதுக்கு போய் சொன்னேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, வள்ளி நீ தான் கொண்டு வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்க. அப்புறம் கொடுப்பாகாது, எப்போ பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு மலையில் ஊருக்கு கிட்டிக்கல, அதெல்லாமா மனசில் வச்சுருந்தா அத்தைக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறான். சொல்லுங்கள் அத்தைக்கிட்ட சொல்லுவீங்களா? ஆமாம் சொல்லுவேன், அத்தைக்கிட்ட சொல்கிறேன், சொல்லிக்கோங்க, ஒன்றும் பயம் இல்லை. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு ஃபோனை காட்டுங்க. என்னது அப்படின்னு பார்க்குறான். அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் காட்டாகணும். குளிக்கும் போது எதை போய் எடுத்தியா? இன்னும் நிறையா இருக்குது. சர்டிஃபிகேட் பார்க்குறீங்களா? எதை அப்படின்னு நான் பார்க்க டக்குன்னு கையிலேருந்து ஃபோனை பிடிக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு ஓடுறீங்க. இந்தியாவில் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களா அப்படின்ட்டு அச்சைக்கு எப்படியே பார்க்க நீங்கள் கொடுக்கணும் ஓடி போய் அப்போசிட்டில் நின்றுட்டு இந்தியாவில் பொண்ணுங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணுக்கு சமம், ஹீரா, ஹைப்ரிட் பொண்ணு, ரேர் பீஸ் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. ஐயோ சிரிச்சிட்டு நீயும் உன்னோட அக்ரிகல்ச்சர் பாஷையும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இப்போ கீழே வரீங்க. உங்கள் அக்காவுக்கும் ஜின்னுக்கும் வந்துட்டு இந்த ரிங் மாற்றுறாங்க. ஸோ சின்ன அக்கா அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணாடிக்கா அவங்களும் அப்படியே ஷையாக்குறாங்க. அவரும் அப்படியே அங்கே யாரை கையெல்லாம் பார்க்கல, வில்லேஜெலாம் பார்க்கல. ஸோ அவரும் வந்துட்டு will you marry me அப்படின்னு கேட்குறாரு. இந்த ப்ரப்போசல் கிட்ட அவங்களுக்கு கண்ணமெல்லாம் அப்படியே சவந்து போயிடுது. தரவு அப்படி குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே லைட்டாக அவரை ஓர கண்ணை பார்த்து அப்படிங்கிறாங்க. அவரும் சிரிச்சிட்டு இப்படியே வைக்கப்பட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி காதுக்கிட்ட கிசுப்பாக கேட்க அவங்களுக்கு இன்னும் வெக்கமாகுது. ஸோ அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அவரும் அவங்கள ஹிப்பை பிடிச்ச பக்கத்தில் அப்படியே நெருங்கி நிற்க வச்சு என்ன பாருடி அப்படிங்கிறாரு. ஸோ அவங்களும் அப்படியே அவரை பார்க்க. ஸோ இப்போ அவர் கையில் உள்ள ரிங்கை அவங்க கையில் போட்டு விட அவங்களும் அப்படியே அவருக்கு மாட்டி விடுறாங்க. ஸோ அவங்க அப்படியே நீங்களும் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வந்து நிற்கிறாங்க. அப்படியே மெதுவாக நீங்கள் இந்த பக்கம் அவங்க அண்ணா நல்லவர் தானுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். இல்லை எங்கள் அக்கா ரொம்ப தங்குங்க, இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப அமைதி, ரொம்ப தங்கமான குணம் அதான் அப்படிங்கிறீங்க. என் அண்ணனும் அதே மாதிரி தான், ரொம்ப தங்கம். உங்கள் அக்கா தங்கம்னு வந்ததுமே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என் அண்ணனை பார்த்துமா தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது தெரியுது, இருந்தாலும் ஏன் அப்படிங்கிறான். அது எல்லாரையும் விட்டுட்டு வராங்கல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் அவங்கனால வந்தானா அப்படிங்க ப்ராமிஸ் அப்படிங்கிறான். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸ்மைல் பண்ணிட்டாங்க. எதை நக்கர் போகிறீங்க டக்குனு ஓய் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாலை பிடிச்சி இழுக்க, அதாவது முந்தானி பிடிச்சி இழுக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எப்போ முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நினச்சிக்கிட்டே இருங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தலையை நீ வீட்டு நிற்கிறான். ஸோ ஈவினிங் ஆகுது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த முனீஸ்வரன் கோயில் சொன்னீங்களா அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டே வரான். அந்த இடத்தெல்லாம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறான். பின்ன எங்கள் ஊராக்கும் அப்படிங்கிறீங்க அப்படின்றது அப்படியே உள்ள வந்து அங்கே உள்ள பூசாரியோ எது யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க எங்கள் அக்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட தம்பி அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவர் பூஜை பண்ணி அந்த இது பூஜை தட்டெல்லாம் கொடுத்ததும் வாங்கிட்டு 2 பேரும் அப்படியே வெளியில் வரீங்க. பிரசாதத்தை எப்படி சாப்பிட்ணுலாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. கண்ணில் ஊற்றிட்டு
எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, அப்புறம் இப்படி சாமி கும்பிடணும், அந்த மாதிரி அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தரீங்க, அந்த ஊரை சுற்றி காட்டுறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த புஜ்ஜியோடய நல்லாவே நீங்கள் விளையாடுறீங்க. ஸோ புஜ்ஜிக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனை இழுத்துட்டு வந்து அந்த எரும மாட்டு மேலே அவனை ஏற்றி விட பார்க்குறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஹைட் டேட்டில் ஸோ ஜேகே தான் அவனை பிடிச்சி அதில் மேலே உட்கார வைக்க அவன் உட்காந்துட்டு அப்படியே பாடுறான். ஸோ நீங்கள் ஜேகே புஜ்ஜின்னு 3 பேரும் அங்கே ஒன்றா சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அப்படியே ஜின்னு அவங்க அக்கா அப்புறம் அவங்க அப்பான்னு பத்திரிக்கை கொடுக்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ மேரேஜ் 1 வீக்கில் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் 3 பேர் ஒன்றா சுற்றி இருக்கும்போது அவன் பல்லியை பற்றி பயப்படுறது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கத்தாழை இருக்குல்ல, அதை கட்டினா வந்து பல்லி வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டுட்டு இனி பள்ளி வராது அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு பார்த்தா நிம்மதியாக இருக்க, புஜ்ஜிக்கோமா அப்பாடா அப்படின்னு இருக்குது. தேங்க்யூ ஹீராக்கா அப்படிங்கிறான். அப்படியே இங்கே வந்தா உங்கள் அக்காவோ சின்னோட கடலை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கோ ஆஹா அடிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. கீழே நின்று ஜின்னோ அங்கே இருக்க மேலே இருக்க உங்கள் அக்கா கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். ஓ நவசம் இப்படிலாம் போகுதா மாமா அப்படின்ட்டு மேலேருந்து கத்தாயி சும்மா ரெடி அப்படின்னு உங்கள் அக்கா பிடிச்சிருக்க. ஸோ நீங்களும் சும்மா இல்லாமல் எல்லாரையும் வம்பிழுத்துட்ருக்கீங்க. அப்புறம் குடும்பமாக சேர்ந்து அந்த கோவிலுக்கு போகிறீங்க. இப்போ ஜின்னுக்கும் ஜேகேக்கும் அங்கே இருக்க ஃபீல்டெல்லாம் பார்க்கும்போது ஸோ வந்துட்டு அதை அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்தெல்லாம் பார்த்து அப்படியே அங்கே உள்ளவங்க கிட்ட எவ்வளோ போகும் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு வராங்க. அங்கெல்லாம் விவசாயிங்கள்லாம் வந்துட்டு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளைஞ்ச ஒரு இதை எடுத்து கிழங்கு எடுத்து கொடுத்தா சாப்பிட்டு சூப்பராக இருக்குது தாங்க விளையாடுற பூமி தம்பி அப்படிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சின்ன கேட்க, நாங்கள் இங்கே குத்தகைக்கு நிலத்தை எடுத்து விவசாயம் பண்ணுறோம் தம்பி. அப்போ இந்த நிலத்தை நாங்கள் வாங்கிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை கேட்டு போகலான்னு தான் தம்பி வந்தோம். நீங்கள் வாங்கினா அப்படி கட்டடம் ஏதாவது கட்டுவீங்களா, அங்கே ஏதாவது வேலை போட்டு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது ஜின்னுக்கும் ஜிகேக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த நிலத்தை வாங்கினாலும் நீங்களே இங்கே குத்தகைக்கு விவசாயம் பண்ணுங்கள், அதுலேருந்து வர்றதில் லாபத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்படியே திரும்ப ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்களும் உங்கள் நிலத்தை டிராக்டர் வச்சு உழுதுட்ருக்கீங்க. ஹேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வரான். ஹாய் அப்படின்ட்டு நீங்களும் ஸ்லோ பண்ணிவிட்டு என்ன இந்த பக்கம் நீனு நிலத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ இது எங்கள் தாத்தா காலத்தினாலும் நானே எல்லாம் விவசாயம்லாம் பண்ணுவேன், நீங்களும் எங்கே இதெல்லாம் பார்த்துருக்க போறீங்க. ஓ கூல் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்கள வர்ணிக்கிறான். நீங்களும் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்துருக்க போகிறீங்க, அங்கெல்லாம் அப்படியே ஹெட்செட்டோட வேர்வை இல்லாமல் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குற பொண்ணுங்களா தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு டிராக்டரை ஒரு பக்கம் ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே இறங்கி வரீங்க. காலெல்லாம் அந்த சேர் இருக்கும்ல, ஸோ நீங்கள் மெதுவாக பம்பில் போய் அப்படியே கழுவிட்டு இருக்கா. பக்கத்தில் என்ன ஜெக்கே குறுக்குன்னு பார்த்தோணும். டக்குன்னு என்ன நினச்சானோ அந்த பைப்பில் உள்ள தண்ணியை டக்குன்னு உங்கள் பக்கம் திருப்பி விட அப்படியே உங்கள் தலையில் இருக்குது. ஏ லூசா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை மறுக்கா பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் அப்படிங்கிறான். பைத்தியம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை திட்ட, நீ மட்டும் அன்றைக்கி நான் குளிச்சதை பார்த்து வீடியோலாம் எடுத்தா அப்போ நான் பார்க்க வேணாமா, அதுக்கா அப்படி பண்ணீங்க கேட்டிருக்கலாம்ல. ஓ கேட்டா அப்போ காமிச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்கள ஒரு மாதிரி பார்க்க நீங்களோ நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா அப்படின்ட்டு போக அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களே பார்க்குறான். அப்படியே கட் பண்ணா இப்போ அவங்க அக்காவுக்கு இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு நீங்களும் செம்மையாக அப்படியே ஒரு லெஹங்காவில் வரீங்க. அப்படியே ஜேகே உங்களே பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சன்னக்க வச்சந்தே க்ரீம் பிஸ்கட்டியே செந்தே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே உங்களே மறந்து பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக அவங்க அக்காவோட அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிச்சு உங்கள் கையிலேயே வந்துட்டு மெஹந்திலாம் வச்சுருக்கீங்க. ஸோ வந்துட்டு மியா கால் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஐயோ நான் சும்மா போச்சு இப்போ தாண்டி புக்கையே எடுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அதை நினப்பே வருது. நீங்களோ புக்கோட அங்கே அப்படின்னு நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிகே ஹாய் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அதுக்குள்ளே சேஞ்சா பட் அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ணுறது படிக்கணுமே நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ பட் நல்லாவே டான்ஸ் பண்ண சூப்பராக டான்ஸ் பண்ண அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. நிலத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. வாங்கியாச்சு, அதை அவருக்கே மறுபடியும் குத்தகை கொடுத்தாச்சு, தாத்தாவும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி அப்படிங்கிற அவன் சர்வசாதாரணமா என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இல்லை எதிர்பார்க்கவே இல்லை கவுந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறான். கவுந்துட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு சரி எனக்கு ஹெல்ப் பண்ணவா. ஆமாம் நாளைக்கு எக்ஸாம் சொன்னில நான் ஹெல்ப் பண்ணவா. என்ன பண்ணுவீங்க. உனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சாப்டர் படிச்சு காட்டி. ஓ அந்த பக்கம் வாங்க அப்படின்னு கண்ணாலேயே இப்படின்னு சைகை பண்ணுறீங்க. என்ன சொன்ன அப்படிங்கிறான். அந்த பக்கம் வாங்க என்ன பட் கண்ணால் அழகாக செஞ்சேன் அப்படிங்கிறான். ஐயோன்னு இருக்கு உங்களுக்கு, என்னடா இப்படி ஷையாகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்கணும் ஓடி போய் இப்போ அவன் ரூமுக்கு வரான் அப்படின்ட்டு ரூமெல்லாம் வந்துட்டு அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் கட்டலாம் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டுறீங்க. ஸோ அவனும் மேலே வரான். அப்படியே ரூமை பார்க்குறான். ஃபுல்லாக அங்கே வந்து அந்த ஹீரோ ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நைஸ் கூல் ரூம் அப்படிங்கிறான். இந்த 2 டயக்ராமும் வரைஞ்சி கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்க. அவனும் இங்கேருந்தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தியா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு மறுபடியும் உங்கள் வரைய கொடுக்குறதுலேயே இருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே பார்த்துட்டு
ஆமா இப்படி மக்க பண்ணா எப்படி மனசில் நிற்கும், புரிஞ்சு படித்தா தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் டாக்டரே, மூடிக்கிட்டு வேலையை பராடின்னு மனசில் வச்சுட்டு சொன்ன வேலையை மட்டும் செய்ப்பா அப்படிங்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்ட்டு டயக்ராம் வரைகிறான். லைட்டாக தப்பாக இது ஓ அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இருங்க ரப்பர் தரேன் அப்படின்ட்டு நீங்கள் எரேசர் எடுக்க அவனும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறான். ரப்பர் 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 அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது யூஎஸில் ரப்பர்னா காண்டம் அப்படிங்கிறான். ஐயோ இதை சொல்கிறதுக்கா இவ்வளோ வைக்கப்பட்டீங்க, வெக்கத்தை பாரு. இதெல்லாம் இங்கே நல்லாவே எல்லோரும் பேசுவாங்க. அதுவும் காண்டம் மிஸ் பண்ணுங்க இல்லாட்டி எய்ட்ஸ் வரும் அது இதுன்னு கோடியாக செலவு பண்ணி ஆடெல்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் நம்ம இதை சொல்ல இவ்வளோ வைக்கப்படுறீங்க. ஆமாம் இதை பற்றியெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதில் ரொம்ப அனுபவமா அப்படிங்க. ஹே நான் பேசுகிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேனுங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி சரி டீ குடிக்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிச்சன் செட்டில் அப்படியே புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்க. அவன் தான் டீ போடுறான். ஸோ எங்கே இருக்க எல்லாம் அப்படின்னு கேட்டு எடுத்து இஞ்சி ஏலக்காலாம் தட்டி போட்டு சூப்பராக ஒரு டீ போட்டு அப்படியே உங்களுக்கு கிட்ட நீட்டுறான். இங்கே பேன் அவனே பார்த்துட்டு இருக்க. ஒய் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க டீ அப்படிங்கிறான். தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிட்ட அதை ஒரு ஸ்விப் பண்ணுறீங்க, செம்மையாக இருக்கு. வாவ் சூப்பர் அப்படிங்க. அவனும் தேங்க்யூ அப்படிங்கிறான். 2 பேரும் அப்படியே பேசிட்டே மேலே வர. நீங்களோ நல்லா சமைப்பீங்க போல அப்படிங்கிறீங்க. சமைப்பேண்ணா எல்லாமே செய்வேன் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் பொஜ்ஜி பண்ணுறதுலேருந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுன்னு எல்லாமே நான் தான். அதனால் எல்லாமே தெரியும். ஸோ அண்ணி இதை நினச்சிலாம் ஃபீல் பண்ண வேணாம். லேட்டாக பிறந்திருப்பானோ. ஆக்சுவலி அவன் அடாப்ட் பண்ண சன் அம்மாவுக்கு ரொம்ப அவனை பிடிச்சிருந்தனால அடாப்ட் பண்ணாங்க. அம்மாவுக்கு என்னையும் ஜின்னை விட அவனை தான் ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. ஓ அவனுக்கு இது தெரியுமா? தெரியும். அவன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவான், நீங்கள் 2 பேரும் நார்மலாக பிறந்தவங்க, ஆனால் அம்மா என்ன தான் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு. அவன் ஸ்பெஷல்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. ஆனால் பாருங்க என்னங்க நான் எப்போ எது சொன்னாலும் உங்கள் அக்காவுக்கு தேவதாகிற மாதிரியே பார்த்துக்கிறீங்க அப்படி தானுங்களே அப்படின்ட்டு உங்கள் பாஷையை அவன் பேச ஐயோ அப்படின்னு நீங்கள் அவனுக்கு கட்டாக் எடுக்கிறீங்க. சரி உங்கள் அக்கா விஷயத்தை விட நம்ம விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு டேரெக்டாக கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நகர போகிறீங்க. கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து அப்படியே செவத்தில் சாய்க்கிறான். அது அப்படின்னு நீங்கள் திணற. அவனும் என்னங்க மணி அப்படி போனால் எப்படி சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அது அப்புறம் சொல்லிட்டேனே இப்போ படிக்கணும் எக்ஸாம் இருக்குல்ல. அவனுக்கோ டக்குன்னு புரியுது. ஓ சாரி அப்படின்ட்டு அவன் அங்குது. சரி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அவன் வந்துட்டு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான் சொல்லிலாம் கொடுக்குறான். டைம் பார்க்குறீங்க. அது 11 மணிக்கு மேலே போக டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து ஓட எங்கே போகிற அப்படின்னு கை பிடிக்கலாம். அது அப்பாவுக்கு நான் டேப்லெட் கொடுக்கணும் மறந்தே போயிட்டேன், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே ஓட. நாளைக்கு மார்னிங் 9 o'clock தானே காலேஜ் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓடிடுங்க. அவனும் அவன் ரூமுக்கு போயிடறான். ஸோ இங்கே நீங்கள் ஓடி வந்து உங்கள் அப்பாவை அப்பா அப்படின்னு எழுப்புறீங்க. என்ன கண்ணு அப்படின்ட்டு அவன் எழுந்திருக்கேன். அப்பா சாரிப்பா டேப்லெட் கொடுக்க மறந்துட்டேன் இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுக்க. இது கேட்கண்ணு நாளைக்கு உனக்கு பரிச்சை இருக்குல்ல, போக்கண்ணு போய் படு அப்படின்ட்டு டேப்லெட்டை வாங்கி அவர் வாயில் போட்டுக்க. நீங்களோ அப்பா நான் உங்கள் செல்ல பொண்ணு தானுங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இதில் என்னடா சந்தேகம், நீ என் செல்ல பொண்ணு மட்டும் இல்லை என் தங்கடா என் உசுறு அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு அப்படியே காலை பிடிச்சிட்டு அப்பா நான் எங்கேயும் போக மாட்டேப்பா உங்களை விட்டு, நம்ம ஊர் முனீஸ்வரன் கோயில் நீங்கள் உங்களெல்லாம் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசாக இப்போ ஜேகே பக்கம் சாயிறனால உங்களால் இந்த ஊரை விட்டு போகவும் முடியாது. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜேகேவை அந்த பக்கம் பார்க்குறீங்க. அவனும் ரூம் வாசலில் நின்றுட்டு பள்ளியை விரட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் நான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ இப்படியே நைட்டு அப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அக்காவுக்கு இந்த நலுங்கெலாம் வைப்பாங்கள்ல அந்த செரிமனி நடந்துட்டுருக்கு. நீங்கள் செம்மையாக ஆஃப் சாரியில் அப்படியே இருக்கா. அப்போ மியாவோ என்னடி சொல்கிற ரூமுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்க ஆமாடி அப்படிங்கிறீங்க. என்ன பிள்ளை சொல்கிற ரூமுக்குள்ளெல்லாம் விட்டுருக்கேனா வரைய விட மாட்டேங்க அவர் விட்டுருக்கேனா பிடிச்சிருக்கா அப்படிங்க. நீ வேறடி சொன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறாரு. ஏதாவது ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் கிடைக்கட்டும் எப்படியாச்சும் கழட்டி விட்டுறணும். நமக்கெல்லாம் அவர் செட் ஆக மாட்டார். நான் எப்படி ஐயோ எல்லாரையும் விட்டுட்டு போக்குறது அதெல்லாம் செட் ஆகாது. உங்கள் பார்ப்பில் நீ கூடவே இரு, நான் உன் கூட காலேஜ் வரேன்னு சொல்லிடலாம். இல்லைனா வரேன் பாரு. ஏண்டி அவர் உன் கூட வரேன்னு சொன்னாரா? ஆமாம் இல்லை நைட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் தான் தெரியாமல் கூப்பிட்டேன். பாவி சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம 2 பேரும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நலுங்க எடுத்துருக்க. 2 பேரும் இப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறீங்க. சரி அங்கே பாரு ஆள் என்ன பாருடி உன்னை தான் பார்க்க வந்திருக்காரு. நான் பார்க்க மாட்டேன் மாறி இருக்கு. அட பாருடி உனக்காக தான் நிற்கிறாரு பாரு புசு புசுன்னு சவுண்ட் விட்டுட்டுருக்காரு பாம்பு மாதிரி. ஐயோ அப்படின்ட்டா நீங்களும் இங்கே ஜேகேவா
ஏய் அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. நீங்கள் மெதுவாக அப்படிங்கிறீங்க. எங்கே வா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஏய் வா அப்படிங்கிறான். அப்படின்னு கண்ணை காமிச்சிட்டு ஐயோ இவரோட தொல்லை தாங்கல, இவருக்கு தெரியாமல் எப்படியாவது ஓடிடணும். என்ன பண்ண போகிற? எப்படியாவது ஓடிடலாம் வா. சரி ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏதா பாருடி ஆஃப் சாரி கட்டியிருக்கா, இப்படியேவா காலேஜ் வரப்போகிற? அதுவும் அந்த எரிக் கேங் இருக்கு, அவனுங்கெல்லாம் உன் மேலே ஒரு கண்ணாக இருக்கானுங்க. அதுவும் இப்படி வந்து டீஸ் பண்ணி சாப்பிடுச்சுவானுங்க. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைமில் வாப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இங்கே ஜேகேக்கு தெரியாமல் அவங்க கண்ட மண்ணை தூக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு இங்கேருந்து காலேஜ் கிளம்பி ஓடிடுறீங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஆஃப் சாரி உங்களுக்கு முதல்ல வர ஒரு மச்சம் இருக்கும், அது நல்லாவே தெரியுது. ஸோ எரிக்க பின்னாடி தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும். கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படியே ஒவ்வொருத்தனும் கண்ணாலே பேசிக்கிறானுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோ அப்படிங்கிறா. நீங்கள் என்னடி அப்படிங்கிறீங்க. அவங்க பாரு அப்படிங்கிற ஜன்னலை காட்ட என்ன அப்படின்னு மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜேகே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கூலாக அவங்கள எதிர்பார்த்துருக்கான். அது போ அப்படின்ட்டு நீங்கள் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. அப்போ அப்படியே அதுக்கு முன்னாடி அந்த பாய்ஸ் எல்லாம் வராங்க. அவனுங்களும் பேசிட்டு வரதெல்லாம் பாத்தியாடா அந்த ஹீரோவை, ஆமாம் மச்சான் எப்படி இருந்துச்சு பற்றியில் மச்சான், அதை எப்படியாவது டச் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரானுங்க. முன்னாடியே நீங்களும் வரீங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு ஹை அப்படின்ட்டு வர. மியாவோ என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற பார்க்க வாக்கு கொடுத்துட்டு வராமல் இருந்தால் சரி வராது, அதுதான் அது மேடம் டைம் பாஸ் ஆகலை, அதுதான் சும்மா இந்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி நீங்கள் 2 பேரும் பார்த்து பேசிடுவாங்க, இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டோ இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் நகர. நீங்களோ அப்படின்னு பார்த்துட்டு சரி போகலாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒரு இன்ச் நகர ஆகிறதுக்குள்ளே அந்த எரிக் கேங் இருக்குல்ல பின்னாடி அவனுங்களும் ஸோ பேசிட்டு ஒவ்வொருத்தனும் வந்து அவங்களோட அந்த மச்சத்தை டச் பண்ணுங்கிறதுக்காகவே ஒருத்த வந்து அப்படியே ஹீரா எப்படி எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களை டச் பண்ணால் நீங்கள் டக்குன்னு உங்கள் முந்தானி எடுத்து மூடிக்கிட்டு நான் நல்லா எழுதுனேன் அப்படிங்கிறீங்க. ஜேகேவோ சரி வா போகலாம் அப்படிங்கிறா. என்ன போகலாமா அடிக்க மாட்டிங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னப்பா வந்துட்டு போகலாம்னா என் காலேஜ் கேண்டீன் போகலாமா, இங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்த வந்து ஹீரா எப்படி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு மறுபடியும் டச் பண்ணேன். எனக்கு ஒரு வேலையில் அப்படின்னு நீங்கள் அப்படியே முழுங்கிக்கிட்டே அப்படியே வந்துட்டு வர ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அப்படியே அடக்கிக்கிட்டு கேண்டீனுக்குள்ளே வந்துட்டு அப்படியே உட்கார. அங்கேயும் ஒருத்த வந்து டச் பண்ணிவிட்டு கேட்டுட்டு போகிறான். நீங்கள் கடுப்பாகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே பாய்லரில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ உங்ககிட்ட எதையும் காட்டிக்காமல் போகலாமா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கான். என்ன இவன் போகலாமா இதே சொல்லிட்டு இருக்கான். இதே சாக்கை வச்சு கழட்டி விட்டு வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க. ஜஸ்ட் மினிட் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, இப்படி போய் லெஃப்ட் அப்படிங்கிறீங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் வெளியில் போக. இங்கே மியா வரா. நாச்சிடி அப்படின்னு பாத்ரூம் போகணுமா அடிப்பான்னு பார்த்தா எதுவும் பண்ண மாட்டேன் போல இருக்கு. இவெல்லாம் வேஸ்ட்டடி தான் ப்ராய்லர் குடிக்கலாம்னா நம்பவே கூடாது, இதே காரணமாச்சு கழட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வெளியே சவுண்டு கேட்குது. ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன சத்தம் அப்படின்னு எல்லோரும் அப்படியே ஓடி போய் பார்க்க. நீங்களும் மியாவும் இப்போ ஓடி வந்து பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜிகே உங்களை டச் பண்ணோன்னலாம். ஏண்டா எக்ஸாம் எழுதியான வாயில் கேட்டாங்க தொட்டு தான் கேட்கணுமோ அப்படின்னு இந்த கை தான் தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி முடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு அவனு கத்திட்டேன் ஆன்சர்ஸில் படிப்பாளி பையன்தான். ஆமாம் இவன் கூட சேர்ந்தானே நீ கேட்டு போகிற, போ ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்க. அவனை அடிச்சு அனுப்பிட்டு வாடா பரதேசி மேலே ஆக வைக்கிறேன்னு போய் சும்மா எல்லாம் ஒவ்வொருத்தனையும் பிரித்து மெய்கிறான். நீங்கள் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆன்னு பார்க்குறீங்க. ஆள் கரண்ட்டுன்னு பிள்ளைங்களாம் சொன்னாலுங்க கரெக்டு தான் அப்படிங்க. போடி சும்மா நானே இப்போ மைண்ட்லேருந்து தூக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமாடி கம்ஃபர்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. சரி நீங்கள் நடத்துங்க நான் கிளம்புறேன் அப்படின்மியா அப்படியே போக பார்க்க. என்னடி போகிற விட்டுட்டு போக்காதடி நானும் வரேன் ஒன்றாவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை பிடிக்க. என்ன நினச்சிட்ருக்க, அவர் உனக்காக நம்ம 2 பேர் தானே ஒன்றா வந்தோம் ஒன்றாவே போகலான்டி அப்படின்ட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டோ நீ அவரோட வா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே ஜிக்கவே திரும்பி பார்க்க அவனும் அப்படியே முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓடி போய் அவன் கைக்குள்ளே உங்கள் கை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவனும் ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே பார்க்குறான். 2 பேரும் அப்படி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்புறம் என்ன 2 பேத்துக்குள்ளேயும் லவ் வந்துச்சு, பட் சொல்லலை. அப்படி இதுவா ஐயா என்ற ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடியே அப்படியே மௌனமாக டான்ஸ் ஆடிட்டு திரிய. அவன் கூட அப்படியே அவங்க மேலே ஒரு டவ்வில் இருக்கான். ஸோ உங்களுக்கு தாமரைப்பூ பிடிக்கும்னு அதெல்லாம் பறித்து கொடுக்குறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த ஒரே சுற்றி வரீங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக உங்கள் அக்காவோட கல்யாண நாளும் வருது. மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் மழையில் நினச்சிட்டு வெளியில் எட்டி பார்க்க இப்போ கார் வருது. யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ தான் வில்லங்கமே வருது. ஸோ லில்லி அவனோட மாமா பொண்ணு அப்படியே வந்து இறங்கி மாமா அப்படின்னு சொல்லி சிக்கேவை ஹக் பண்ண. உங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. மேலேருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. யார் அப்படின்ட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்போ அந்த குட்டி பையன் இருக்காங்க புஜ்ஜி, அவனை தான் புஜ்ஜி அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லுங்க ஹீராக்கா அப்படின்னு வரான். அது யார் அப்படின்னு கேட்குறீங்க.
ஆ ஷீ இஸ் மை மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு அவளும் யூஎஸில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு கடுப்பாகுது. ஓ சரி அப்படின்ட்டு சரி நம்மளால் அப்படிலாம் வந்து இது பண்ணிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. பட் கல்யாணங்கிறனால வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பந்தல் போடுறது, தோரணம் கட்டுறதுன்னு நிறைய வேலைகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரா அப்படின்னு ஜெகே வரான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் வந்ததுலேருந்து அது மாமா பொண்ணு கூடயே சுற்றிட்டு இருப்பான். பார்க்காத பார்க்காத அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டாலும் ஆனால் அவங்க பக்கமே தான் கண்ணு போக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ அவனே வரவும் கொஞ்சம் ஹாப்பியாகிறீங்க. அடிக்கிறீங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கலாம். பிகாஸ் ட்ரெயினில் போகிற வரைக்கும் அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கேசணும் அப்படின்னு கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. 2 பேரும் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்களே வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த செய்கிற சடங்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அப்படி தரவ சின்னப்பா அப்படியே ஹிப்பில் லைட்டாக கில்ல போட அவளோ அப்படின்ட்டு பார்க்குறா. அவரோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி ஷையாக அவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சையாகுது. ஸோ அவர் 2 பேரும் சிரிச்சுட்டு சரி இப்போ மறுபடியும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. தாராவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் அவளுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டுருக்கா. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜெக்கே தான் வரான். நீங்கள் அப்படியே ஒன்று சைட் அடிச்சிட்டு அவனும் ஒரு பாக்ஸோடு வரான். புஜ்ஜி கையிலேயும் பாக்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்க்குறீங்க. இது ஜுவல்ஸ் அம்மாது அன்னிக்காக அப்படின்ட்டு கொடுக்குறான். ஓ என்ன எல்லாத்தையும் அன்றைக்கே கொடுத்துட்டா அப்போ உனக்குன்னு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு எடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலாய்க்கா. பட் ஜெக்கோட லுக்கும் அந்த நிமிஷம் டக்குன்னு உங்களை பார்க்குது. நீங்களும் அவனையே தான் அப்போ பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அதோட ஜெக்கே இல்லை எங்கள் அன்றைக்கி தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு வெளியில் போயிடுறான். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர மாதிரி வெளியிலேருந்து திரும்ப அந்த பேண்ட் வாத்தியத்தோடு உள்ளே வராங்க. செம்ம டான்ஸு ஆட்டத்தோட மேலேருந்து அப்படியே அதை ரசித்து பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே அவன் மாமா பொண்ணு வந்து ஏ மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவள் டான்ஸ் ஆடவும் உங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது. பட் ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக அப்படியே சிரிச்ச மேனிக்கு மூஞ்ச வச்சுட்டு அப்படியே கடுப்பில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சின்னப்பாவை ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வர நீங்கள் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்குறாங்க. சின்னப்பாவை அப்படியே தாராவை பார்த்ததுமே மயங்கிறார். எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தாராவை குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வந்து உட்காரு. அவங்க முறைப்படி வந்துட்டு அந்த இதெல்லாம் முறத்தையெல்லாம் பண்ணி தாலி கட்டாங்க. சின்னப்பா அப்போ அப்படியே கழுத்தை உரசிக்கிட்டு அப்படியே தாலி கட்டு நடி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்க தாராவோ அப்படின்னு அப்படியே குனிஞ்சிக்க அவரை சிரிச்சுட்டு அப்படியே 3 முடிச்ச போட்டு அடுத்த நிமிஷம் அந்த வில்லேஜ் அப்போல்லாம் யோசிக்கல இழுத்த நெத்தியில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இதுமாரி நீ என்னோட எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இந்த சம்பிரதாயம்லாம் பண்ணுறாங்க. அந்த அரிசி கொட்டுறது, அப்புறம் மாலை மாற்றுறது. அப்போ சின்ன விட தாரா ரொம்ப குட்டையாக இருக்கிறனால அவங்களால போட முடியல. அவங்களும் அப்படியே கண்ணாலே என்ன இது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி பார்க்க ஜின்னும் அப்படியே தலையை குனிஞ்சிக்க அடுத்த நிமிஷம் ஜேகே அண்ணா நீ ஒன்றும் தலையெல்லாம் குனிய வேணாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அண்ணி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு டக்குன்னு தாராவை தூக்க அப்படியே அவங்க மாலை போட்டுட்டு செய்யாக்குறாங்க. ஜின்னோ தம்பியுடையான்னு படைக்காஞ்சானா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ண எல்லாருக்கும் அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கூட ஜெக்கேவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ண அவனும் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பந்தியெல்லாம் நடக்குது. நீங்கள் தான் பந்தி பரிமாறிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அவங்க மாமா பொண்ணோடையே வந்து உட்காரான். அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல அதனால் கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வரீங்க. அப்போ பஜ்ஜி வச்சுட்டு வரீங்க. ஸோ ஜிக்கே கிட்ட அப்படின்னு நீங்கள் வைக்க வரும்போது அவங்க மாமா பொண்ணுக்கு வச்சுட்டு அவனுக்கு வைக்க வரும்போது இல்லை வேணாம் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்ட்டு சரி நகர போகிறீங்க. அப்போ அந்த பொண்ணும் இல்லை வைங்க அப்படிங்கிறா. நீங்கள் வைக்க போகிறீங்க. அவன் இல்லை வேணாம் அப்படிங்கிறான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. வச்சுக்க மாட்டானா நான் கொடுத்தா வாங்க மாட்டானா அப்படின்ட்டு இருக்கு. அதே அந்த பொண்ணும் ஏமாம்மா ஓர பண்ணுறா வச்சுக்கோமாம்மா பஜ்ஜி சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைங்க அப்படிங்கிறா. அதோட அப்படிங்கிறா. நான் கொடுத்தா வாங்க மாட்டேன் சொன்னாலும் வாங்கிக்குவியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. ஒரு வழியா உங்கள் அக்காவையும் மாமாவையும் அப்படியே இந்த ஆராய்ச்சி எடுத்து உள்ளே கூப்பிடும் போது உங்கள் அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்ன என் பொண்ணு இங்கே இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் உங்கள் அக்காக்கப்படுதான். அப்படியே கட்டி பிடிச்சி அலறாங்க. உங்களையும் உங்கள் அப்பாவையும் விட்டுட்டு போகிறத நினச்சி அழுதுகிட்டே அவங்க பேக் பண்ணும்போது நீங்களோ இந்த பொம்பளைங்கனாலே இப்படி தானேக்கா அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு போயிடுவாங்கல்ல நம்மளால அப்பாவோட இருக்க முடியாதுல்ல ஏன்க்கா மாமா ரொம்ப நல்லவர் தானே தங்கன்னு சொல்லுவியே நீ அவர்கிட்ட கேட்கலாம்ல இங்கேயே இருக்கிறதுக்கு அதெல்லாம் சரி வராதடி. யார் எங்கெங்கே இருக்கணுமோ அது அப்படி தான் நடக்கணும். பொம்பளைங்கனாலே கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை ஹேக் பண்ணி நீங்களும் அப்படியே அழுறீங்க 2 பேரும். அப்பா ஆல்சோ உங்கள் அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல அப்படிங்கிறாரு. 2 பேரும் அப்படியே அப்பாவை ஹேக் பண்ணி அழுதுட்டு ஏங்க்கா அம்மா ரொம்ப நல்லவர் தானே ஒரு வாட்டி கேட்கலாம்ல. பாரு ஹீரா இந்த ராஜகுமாரெல்லாம் கதையில் தான் வருவான். அப்படியே வந்தாலும் அவன் நம்மளை கூட்டிகிட்டு தான் போவானே தவிர நம்ம கூட இங்கேயே தங்க மாட்டான். அப்படி போங்கக்கா கேட்க சொன்னால் கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க கேட்கலாம் இல்லைக்கா ப்ளீஸ்
ஏங்கா உங்களுக்கு எங்களை விட போகிறதுல அப்படி என்ன அவர்கிட்ட கேட்கக்கூடாதா? அதெல்லாம் அப்படி தாண்டி, எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே சமயம் அவரை இங்கே தக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்ச திருப்பிக்கா. பாரு, உனக்கான நேரம் வரும்ல, அப்போ நீ கேளு அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா. அடுத்த நிமிஷம் ஜேகேவை தான் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ நான் மியாவோட பேசிகிட்டு இருக்கேன். மியாவோ, என்னடி அப்பா சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறா. அப்பா ப்ரப்போஸ் பண்ணி இங்கே இருக்க சொல்ல போகிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரு வேளை நோ சொல்லிட்டா? வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக ஒத்துக்கார நம்பிக்கை இருக்குது. அது சரி, பார்க்கலாம். ஆனால் பார்த்துட்டி அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட எப்படி உள்ளே வரீங்க. ஜேகேவும் பேக் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போன, என்னோடய காஃபி எங்கே அப்படிங்கிறான். கொண்டு வரேன், அதை ஸ்டேஷன் மாஸ்டர் கால் பண்ணார், நம்ம ரெண்டு பற்றி வர சொன்னார் அப்படிங்கிறீங்க. ஓ சரி போகலாம் அப்படிங்கிற. அப்புறம் ட்ரெயினில் என் கூட இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிறீங்க. ஷுவர் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல. நில்லு என்ன அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. இல்லை ஒரு மாதிரி இருக்கே, நான் இப்பயே சொல்லு. இல்லை அது இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், ட்ரெயின்லேயே சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே சிரிச்சிட்டு அங்கேருந்து கடை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. கீழே பண்ணது உங்கள் அத்தை, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டு, என்னடி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ட்ரெயினில் வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணதாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை கூப்பிடிச்சி காய்ச்சி போச்சுன்னு, அதுக்குன்னு நேரம் காலையில் எதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படி இப்படி திட்டுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு, அது நான் ஒன்றும் இல்லை, அவர் தான் மாப்பிள்ளையோட தம்பி தான் ஹெல்ப் கேட்டார், அதான் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. சரி சரி அதெல்லாம் வேணான்னு சொல்லிடு. சரிங்க அத்தை அப்படின்ட்டு நகர போகிறீங்க. இல்லை வேணாம், நீ போவேணா, நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு, நீ போய் உங்கள் அக்கா மாமா கூட காரில் போ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எது அப்படின்னு இருக்குது. ஸோ ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் செக்கேவை அப்படியே பார்க்க, அவனும் என்ன வரலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க, பட் அவனும் வந்துட்டு அவங்க மாமா பொண்ணோட அப்படியே பேசிட்டு போகுது. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களால் அந்த காரில் போகவே முடியல. ஜின்னும் தாராவும் அப்படியே ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு ஷை ஆகிட்டு, அவங்களுக்குள்ள சில பல அப்படியே கண்ணாலேயே பார்வை பரிமாற்றம் நடக்க, இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நம்ம ஏன் அப்படிங்கிற மாதிரி. மாமா நான் ட்ரெயின்லேயே வரட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை மாமா, எனக்கு எல்லாரோடையும் வரணும் போல் இருக்குது, தான் அப்படிங்கிறீங்க. அவனை புரிஞ்சுக்கிட்டு, அப்பாடா நம்மளை புரிஞ்சுக்கிட்டா ஆடிட்டு செல்ல குழந்தையா அப்படின்னு சொல்லி தலையில் தட்டி, சரி அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது அங்கே தானே ட்ரெயின் நிற்கும். ஸோ அந்த இடத்துல ஜின்னோ வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி, நீ போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்க, ஆமாம் மாமா நீங்கள் ஜாலியாக வாங்க, அக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை ஹக் பண்ணிட்டு கடன்னு ஓடி போய் ட்ரெயினில் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஏறுறீங்க. மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. சிக்காவை பார்க்கணும்னு இருக்குது. ஸோ நீங்களும் அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடுறீங்க. உனக்கு காணோம். பார்த்தா உங்கள் அக்கா கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணியிருப்பீங்களா, அங்கே தான் இருக்காங்க. நீங்களும் சிக்காவை பார்க்கணும், பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. சாப்பாடு கொடுக்க வருமாலாம், நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு வரீங்க. பட் கதவே திறக்கலாம், வேணான்னு சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதையாவது போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்க, உங்கள் அத்தையும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க, இல்லை பூச்சி சாப்பாடல, அதான் அட்லீஸ்ட் பழமாவது கொடுக்கலான்னு சரி அப்படின்னு விட்டுறாங்க. நீங்கள் பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ கூட வேணாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. இப்போ 2 பேரும் ஒன்றா உள்ளே இருக்கீங்க, நான் 3வது மனுஷி ஆகிட்டேன் நான். அதோட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விரிசல் விழுகுது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அந்த கதவு கிட்டே போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா, என்னாச்சுமா, அக்கா நினைப்பு வந்துருச்சா அப்படிங்க. இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அழுக்கையாக வருது. நான் எங்கேயும் போக மாட்டேப்பா, உங்களோட தான் இருப்பேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கப்பா, செல்லம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு இவங்க ஜேகே ஜின்னெல்லாம் வந்து அவங்க அத்தை பொண்ணு வீடு வந்து இங்கே தான் ஹைதராபாத்தில் இருக்கும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பூஜையை முடிச்சுட்டு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் அங்கே தான் கிளம்பி போகிறீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனது அதுக்கு இது வரைக்கும் ஜேகே மேலே இருந்ததெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஸோ அவன் உங்களை அவாய்ட் பண்ண உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஜேகேவோ, ஹே ஹாய் ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் நீங்களும் மூஞ்ச திருப்பிட்டு அவனை பார்க்காம போயிடுறீங்க. சாப்பாடு வைக்கும்போது கூட அவனும் பஜ்ஜி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அவனுக்கு வச்ச மாதிரி அவன் உங்களுக்கு வைக்க வர வேணாம் அப்படிங்கிறீங்க. அவனும் சாப்பிட அப்படின்னு மறுபடியும் வற்புறுத்தி வைக்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அதை தூக்கி உங்கள் அக்காவுக்கு வச்சிடுறீங்க. அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அண்ணன் ஜின்னோ, இங்கே வைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பஜ்ஜி வை அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவனும் இருந்த பஜ்ஜை பூரா ஒரு தட்டில் அப்படியே கூட்டிகிட்டு போக அவரும் என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கறந்த வரைக்கும் அவனை அவாய்ட் பண்ணுறீங்க, பேசவே இல்லை. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் எனக்கு கெஸ்ட் இல்லை, நம்ம இப்போ ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் பேச ட்ரை பண்ண, நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டு விலகிறீங்க. அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. அவனை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறீங்க. கடைசியாக அவங்க ஏர்போர்ட் போய்
அப்படியே கிளம்புற வரைக்கும் கூட உங்கள் அக்காவை ஹக் பண்ணி அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நின்று நீங்களும் அவன் பக்கம் திரும்ப கூட இல்லை, அவனும் உங்களே தான் தேடுறான். கடைசியாக உங்கள் அக்கா உள்ள போகும்போது கூட எங்கே இவ்வளோ காணோம், அப்பா ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கூட ஜேகேக்கோ வரமாட்டிங்களா அப்படின்னு ஏக்கத்தோட அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அவன் போகிற வரைக்கும் வரவே இல்லை. உங்கள் அக்கா கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து நீங்கள் அக்கா அப்படிங்கிறீங்க. உங்கள் அக்கா உங்களை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு ஜின்னும் பாய் சொல்லிட்டு அப்படியே போகும்போது டக்குன்னு போன ஜேகே பின்னாடி வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். அவனை பார்த்ததும் டக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. ஆனால் மனசே இல்லாமல் தான் கிளம்பி போகிறான். நீங்களும் அப்படி தான் ரொம்ப ஃபீல் ஆகிடுறீங்க. ஸோ அக்காவோட கல்யாண ஆல்பம்லாம் வருது, அதில் நீங்களும் ஜேகேவும் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து செம கார்டில் கிழிச்சு வேற போட்டுடுறீங்க. இங்கே வந்து ஜேகேக்கோ வேலையை ஓட மாட்டேங்குது. இங்கே நினைப்பா இருக்குது. ஒரு வழியாக உங்கள் நம்பரில் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். உங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறான். அவனுக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. உங்கள் அக்கா இருப்பேன் அண்ணி அப்படிங்கிறான். என்ன அண்ணின்னு பார்க்குறாங்க. அது எனக்கு இது வரைக்கும் யாரையும் பிடிச்சதில்ல, அவங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஏய் நினச்சேன் 2 பேரும் ஒன்றா சுற்றும் போதே அப்படியா ரிப்ளை பண்ணிட்டாளா, இல்லை நீ அதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்ட்டு இருக்கா. எங்கே நீங்களோ மெசேஜ் டோன் வருவோம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு நோ ஐடியா அப்படின்னு அனுப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் அது கூட அவங்களோட செப்பல் ஒன்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுறீங்க. அதை பார்த்தது இங்கே ஜேகே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிறான். என்ன நோவா, அப்போ அவளுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ட்டு அவனுக்கு செப்பல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, பட் நோ சொன்னது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ உங்கள் அக்கா கிட்ட சொல்லி புலம்புறான். என்ன நோ சொல்லிட்டாளா, 2 பேரும் ஒன்றா தானே சுற்றிடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு தாரா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி உனக்கு ஜேகே ப்ரப்போஸ் பண்ணானமா? ஆமாங்க்கா. ஏண்டி அவனை போய் நோ சொல்லியிருக்க? அக்கா அவரை ப்ரப்போஸ் பண்ணார், எனக்கு பிடிக்கல, நோ சொன்னேன். ஏய் 2 பேரும் ஒன்றா தானே சுற்றுனீங்க, அவன் ரொம்ப நல்ல வண்டி, கிடைக்க மாட்டானான்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா, எத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றுறாங்க தெரியுமா. நல்லதுங்க்கா, உங்கள் குழந்தை நேரம் நீங்களே வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிறவங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்லவர் தேவையில்லை. ஏன்டி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவனை பற்றி புரியலடி, தெரிஞ்சுக்காமல் இருக்கா அப்படி இப்படின்னு உங்கள் அக்கா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன். ஒன்றும் தேவையில்லைங்க்கா, நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு இல்லை. எதா டைம் பாஸா என்னடி வளர்ற அக்கா, உங்களுக்கு எதுவும் புரியாது, இப்போ உங்கள் குழந்தை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. அக்காவாவது ஏதாவது நல்லதாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவள் ஏதோ கோமா இருக்கா போல், சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அக்கா எவ்வளோ தான் சமாதானப்படுத்தினாலும் ஜேகேவால் தாங்கிக்கவில்லை, எப்படி என்ன நோ சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் அவன் கால் பண்ணுறான். அட்டன் பண்ணதுமே ஏய் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிராக்டர் ஒரு பொண்ணு, வில்லேஜ் கை ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ், உனக்கெல்லாம் என்னை விட 1% நல்ல ஒருத்தன் கிடைப்பானா அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட ஜேகே உங்களுக்கு அவ்வளோதான் சுருன்னு ஏறிது. ஏற்கனவே ஈகோ பிரச்சனை, இப்போ இது வேறு. ஆமாம் நான் சாதாரண ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் பொண்ணு தான், கிராமத்து பொண்ணு, எனக்கு உங்களை விட 1% இல்லை, உங்களை விட பெட்டராக எல்லா வகையிலையும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒருத்தனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு கோமா நீங்கள் ஃபோன் கால் கட் பண்ண ஜேகேக்கோ தலையில் அடிச்சுக்கிறான். ஐயோ என்ன பேசணும்னு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பேசி வச்சுருக்க அப்படின்ட்டு இருக்கு. அவனுக்கு நீங்கள் இல்லாத லைஃப் அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. பட் நீங்களோ அவன் நினப்பில் தான் இருக்கீங்க, அதே சமயம் அவன் தானே உங்களை வேணாண்டா டைம் பாஸுக்கு தான் யூஸ் பண்ணாங்கிற மாதிரி நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. அவன் பேசுனது வேற மனசுக்குள்ளே ரணமாக இருக்குது. ஸோ காலேஜ் போயிட்டு வர வழியில் அப்படியே மியாவை வீட்டை பார்க்குறீங்க. மியாவோட அண்ணனும் வந்து பெரிய ஆள் தான். ஸோ அவன் லண்டனில் படிச்சிருப்பான். அப்போ நீங்கள் அவனை பார்த்ததுமே அவனுக்கு உங்களை பிடிச்சிருந்துருக்கும். ஸோ பொண்ணு கேட்டுப்பாங்க, அப்போல்லாம் நீங்கள் நோ தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்களாக வாண்டடாக போய் அவங்ககிட்ட ஹாய் நீங்கள் மியாவோட பிரதர் தானே அப்படிங்க, எஸ் அப்படின்ட்டு அவனோ உங்களை அப்படியே கூப்பிட்டு உட்காருங்க பேசலாம் அப்படிங்கிறான். எனக்கு அவங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணுமே அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். ஜஸ்ட் ஒன் செல்ஃபி அப்படிங்கிறீங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறான். எதுக்கு ஜேகே கிட்ட காட்டி வெறுப்பேற்றுறதுக்கு தான். ஸோ மியாவுக்கு ஒன்றும் இல்லை, ஹே வாட்டர் சர்ப்ரைஸ், என்னடி வீட்டு பக்கம் வந்திருக்கு, அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு அவளும் உங்ககிட்ட பேச சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. ஜேகேக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒன்றும் அப்படியே ஒரு இதிலே சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தூக்கமே இல்லாமல் பரண்டு படுத்துட்டு கீழே வர உங்கள் அக்கா அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா அவனை பார்க்கும்போது எப்படி துருத்துன்னு இந்த பையன் எப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனும் நிஜமாவே வேறு அவங்க தங்கச்சி தானா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு ஜேகே, நீ இப்படி இருக்காதா, எனக்கே நீ இப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, அவள் அப்படி தான் உனக்கு தெரியாதா, ஐயோ சரியான வைலண்ட், அவள் வைலண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் அப்படி மாற்றிட்டா, நான்லாம் முடியல, நீ சாப்பிட முடியல தூங்க முடியல, நினப்பாவே இருக்குது, சரியான இம்சை, அவள் லூஸு உனக்கு தெரியாதா, நீயே ஃபீல் பண்ணுற, அவளே புரிஞ்சுக்குவா, கொஞ்சம் முன்கோபம் அவ்வளோதான், அப்புறம் புரிஞ்சுக்குவா, லூஸுனாலும் பரவாயில்ல மூளை இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படின்னு இருக்கும் போதே டொயின்னு சவுண்டு கேட்குது. என்ன ஏதோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். வேறு என்ன, நீங்கள் எடுத்த
செல்ஃபி எதாவது அனுப்பி வச்சா அவ்வளோதான், காலையிலே பஸ்ட் அவுட் ஆகிடுறான். அங்கே சுகா வரான். சுகா யாரும் இல்லை, ஜேகேவோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஹாய் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாவோட ஒய்ஃபை பார்க்குறான். ஸோ அவங்க அக்காவோ காஃபி சாப்பிட்றியா, அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிங்க, அப்போ சாப்பாடே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ வந்து ஹைடா அப்படிங்க அப்படியே அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான் ஜேகே. சுகாவோ இது என்ன ஃபோனு, இன்னொரு செருப்பு வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வாங்கி பார்த்தா அதில் ஃபோட்டோ பார்த்துட்டு அது சரி யாரா இவன் ஜோக்கரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகே பார்க்க செம்ம கடுப்பில் 2 பேரும் வந்துட்டு பார்த்து அப்படியே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க. அப்படியே ஜேகே செம்ம கடுப்பில் இருக்கான். கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. நான் மச்சான் லோரியா ஐயோ அழுதுகிட்டே இருடா, இப்படியே அழுதுகிட்டே இரு, அப்படியே கையில் ஒரு பாட்டில் தரேன் தேவதாஸ் ஆயிரு. என்ன மச்சான் பின்ன பட்டிக்காடு பொண்ணுன்னு சொன்னேன், அவளே ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னொருத்தனை பிடிச்சி அவன் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா. நீ என்னன்னா அவளே நினச்சிட்டு உட்காந்துருக்க. மச்சான் உனக்கு ஒன்று இருக்குது, நீ வேணா இப்படி பண்ணு, நீயும் ஒருத்தைய பிடிச்சி எதை லவ் பண்ணுறதுக்கு இல்லைடா, ஜஸ்ட் அவளை வெறுப்பேற்றதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடு. ஆமாம் அதான் இருக்கவே இருக்காளே உங்க கூட ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாளே, அவங்க மெடிக்கல் காலேஜ்லேருந்து உங்க கூட இருக்காளே சுசி, அவளை கரெக்ட் பண்ணிக்கோ. எதை ஐ மீன் கூட வச்சுக்கடா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியாலாம் கொடுக்க. ஸோ அதே மாதிரி ஜேகேவும் அவளோட ஜஸ்ட்டு ஒரு டேட் மாதிரி வெளியில் போகிறான். பட் அவனால் அது கூட அவன் இது பண்ண முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அவளோட ஒரு வழியாக ஒரு சாப்பாட்டோட முடிச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படியே காரில் வரும்போது அவ்வளோ எதோ பேசுகிறான். இருந்தாலும் ஜேகே மைண்டெல்லாம் உங்கள் நினைப்பாக தான் இருக்குது. ஸோ காரை நிறுத்திட்டு அவ்வளோ கிஸ் பண்ணாமல் எதுவோ கிட்ட வரா. ஜேகேவும் அப்படியே கிட்ட போயிடான். இருந்தாலும் அவனால் முடியல. டக்குன்னு வாயை பற்றிட்டு நோ நோ ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணாங்க. சுகார்ட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். சுகாவோ சே வெக்கமால ஆம்பளை பையன், உன்னால் ஒரு கிஸ் அது பண்ண முடியல, அதுவும் அமெரிக்காவில் இருக்க இதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுவாரா. என்ன பண்ணுறது, ஒரு கிஸ்ஸு உன்னால் பண்ண முடியல. அப்போது அந்தளவுக்கு உனக்கு லவ் உண்மையாக லவ் பண்ணியிருக்க, ஆனால் அந்த பேய்க்கு தான் அது புரியல அப்படின்னு சுகா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் மச்சான் உண்மையாக லவ் பண்ணிட்டேன், மனசில் உட்காந்து ஓட்டி படிச்சுட்ருக்காடா. சொன்னல சி இஸ் த ஒன், எனக்கானவன் அவள் மட்டும்தான்டா, அவள் மட்டும்தான் என் மனசில் இருக்கா, வேறு யாரும் கிடையாது. எப்போ இப்படி இருப்பான்னு புரிஞ்சிக்க முடியாது. ரேர் பீஸு, ஹாரர் மூவி மாதிரி. ஹாரர் மூவி இல்லைடா த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி அவன் வேற கலாய்ச்சிட்ருக்கான். கடுப்பாக மறைச்சு பார்க்க சரி மச்சான் விடு, எங்க ஆள் நம்பர் கூட நான் பேசுகிறேன். இல்லைடா பேசுகிறேன் கூட மச்சான் அப்படின்னு கால் பண்ணா. நீங்கள் இங்கே அப்படியே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஏதோ நிலத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, மண்ணெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ கால் வருது. ஹலோ யார் அப்படிங்கிறீங்க. அவங்க அக்கா எனக்கும் நீ தான். ஓ இதை சொன்னதான் கால் பண்ணீங்களா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பரவ கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேலை பார்க்குவேன். யாருமா நீ கவுண்டர் கொடுத்துட்டே இருக்க அப்படின்ட்டு அவனும் இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, என்ன நீ பெரியவளா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவன் எப்படியோ பட்ட அவன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்க தெரியுமா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேச. நீங்களும் ஓ அப்படியா, அப்போ கின்னஸ் புக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. அவனும் கின்னஸ் புக்கில் போடணுமா, யார் மச்சான் இவன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிறான். சொன்னல ரேர் பீஸ் அப்படின்னு ஜேகே சொல்ல. சரி மச்சான் கிட்டவா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நான் இருக்க முடியல இப்போ செல்ஃபியா, டே சாட்டர்டேவா மாற்றலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வா கிட்டவா கண்ணு மூடு. எதுக்குடா மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வாயை குவிச்சு கிஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து சுகா அதை எடிட் பண்ணிடுறான். ஸோ ஜேகேவும் சுகாவும் கிஸ் பண்ணுற மாதிரி எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு சுகா வந்து ஒரு கேர்ள் மாதிரி மாற்றி கேர்ளோட அவன் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றானுங்க. அங்கே அதுக்குள்ளே இந்த மியாவோட ஃபேமிலியே வந்துடுது. உங்களை பொண்ணு கேட்க வந்து உட்காந்துருக்க. மியாக்கோ ஒன்றும் புரியல, இருந்தாலும் சரி அவளே ஓகே சொல்லும்போது நம்ம அவளுக்கு தான் அமெரிக்கானா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு மியா வந்து பெருசாக எடுத்துக்கல. ஸோ நீங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர என்ன இவங்க குடும்பத்தோட இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு வா என்னமோ அந்த பையனோட செல்ஃபிலாம் எடுத்தியாமா சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்பல அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட அப்புறம் நான் பேசி முடிச்சலாமா கல்யாணமா, என்ன அத்தை ஒரு செல்ஃபி அதுக்காக போய் கல்யாணமாக பண்ணுவாங்களா, உளராத அப்படிங்கிறீங்க. அவங்க அவனை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. எப்போவும் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லுவீல, பக்கத்தில் தானே இருக்குது வீடு, உன் ஃப்ரெண்டோட அண்ணன் வேறு, அதனால் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு நினச்ச மாதிரி கூட இருப்பான் அப்படிங்க. ஐயோ சும்மா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து மழுப்பிட்டு ஓடிடுறீங்க. பட் இங்கே அப்படியே ஜேகேக்கோ தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். உங்கள் அக்காவுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே இப்போல்லாம் நீ சரியாகவே தூங்குறதில்ல அப்படிங்கிறாங்க. முடியல நீ நல்லா முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்படியே டென்ஷனாக இருக்குது. அவள் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நான் சரியாயிரும். இவன் யாரா நீ கோமாளி நடுவில் அப்படின்னவன் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை கேட்ட. அதான் சொன்னாங்க அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க போல், ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாளா, கல்யாணம் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி அவனால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே அவன் அனுப்பின ஃபோட்டோவை அப்படி பார்த்து அவ்வளோதான் செம்ம கடுப்பாகிறீங்க. இது வரைக்கும் கல்யாணம் நோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்த நிமிஷமே அந்த ஃபோட்டோவை பார்த்த கோவத்தில் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம், அவரை நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இந்த நிமிஷம் உங்கள் அப்பா அத்தையெல்லாம் ஹாப்பி ஆகிட்டா, உங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சின்ன அப்படியே கிஸ் பண்ணி ஐயோ விட்டுச்சிருச்சு விட்டுங்க
ஜெயந்தி அப்படின்னு எடுத்து அப்படியே கீழே வர வச்சு அவர் அப்படியே மேலே அவங்க மேலே அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் அப்படியே சினிங்கிட்டு இருக்க. இங்கே ஃபோன் காலும் சினிங்குது. ஐயோ தள்ளுங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ண பார்க்க சின்னதாக எக்கி நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தான் எடுத்து ஹலோ மாமா சொல்லுங்கள் அப்படி மாப்பிள்ள நாங்கள் ஹீராக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், கல்யாணம் நிஜமான போகிறோம். ஓ சரி மாமா ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட கொடுத்துட்றாரு. ஜின்னு வந்து இந்த விஷயத்துலலாம் பெருசாக தலையெடுத்துக்கிறது கிடையாது. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் அக்கா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்களாம், உங்கள் அப்பா பேசுகிறார் அப்படின்னு ஃபோனை கொடுக்க உங்கள் அக்காவுக்கோ அப்பா என்னப்பா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோமா பக்கத்தில் தான் அப்படி இப்படின்னு அவரோ எல்லாத்தையும் சொல்ல அவகிட்ட ஃபோன் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னதோ அக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி சொல்லணும், என்னடி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கடி இப்படிலாம் பண்ணுற, உனக்கே நல்லா தெரியும் உன் மனசில் யார் இருக்கா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அக்கா பேச. அக்கா எனக்கு உங்கள் குழந்தை மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு மாமாவை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ எதுக்கடி அதெல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கைன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கை உங்கள் குழந்தை மேலே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை 10 நிமிஷம் கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தது என்னமோ அந்த அவன் அனுப்பின ஃபோட்டோவை தான் பார்க்க வெறியாகுது உங்களுக்கு. உங்கள் அக்காவும் ஃபோன் கால் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு உங்களுக்கு கிறுக்குன்னு வந்து அப்படியே விழுக போகிறாங்க. சின்ன அப்படின்னு வந்து தரவை அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்து செக்கப் ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் கன்சீவாக இருக்கீங்க, அப்பா அம்மாவை பாருங்க அப்படின்னு சொன்னால் சின்னக்கும் சந்தோஷமாக தாங்கல. ஹே ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தூக்கி சுற்றுறாரு ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அவங்களும் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு நிற்க. சரி வெயிட் பண்ண நான் போய் கார் எடுத்துகிறார் அப்படின்ட்டு போக ஜெகேவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஜெகேவோ ஹே அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். தாராக்கோ அவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே நீ ஹீராவை மறந்துடு, அவள் சரியில்லை, பிடிவாத கரியாக இருக்கா, கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், வேஸ்ட், நீ அவளுக்காக வெயிட் பண்ணாத, அவள் ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணெல்லாம் இல்லை, அவளுக்கு காலேஜில் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அக்காவுக்கு சொல்லவே முடியல. அழுக வேற வருது. அனி எங்கே பாருங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, எதுக்கு அவளோட கேரக்டர் தப்பாக சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, அவளை மறக்கணும் அவ்வளோ தானே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மறந்துடுறேன், அதுக்காக அவளை அப்படிலாம் பேசாதீங்க. நீ எனக்கு அவ வேணாம், நான் மறந்துடுறேன், நீங்கள் இருக்கீங்க, குட்டி பாப்பா இருப்பது, புஜ்ஜி இருக்கான், அண்ணா இருக்கான், அது போதும் அப்படிங்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்குமே அவ்வளோ வேதனை இருக்குது. இருந்தாலுமே அவன் மேலே உள்ள கோவத்தில் ஓகே சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு. மட்டும் இல்லை அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானதும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பமே வந்துட்டு வீடியோ கால்லாம் பேசுகிறீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க அக்கா கொஞ்சம் வீக்காக இருக்கனால அவங்க பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தையால் வந்துட்டு அங்கே போய் அவங்கள பார்த்துக்க முடியாது. ஸோ உங்களை தான் அவங்க அப்பா வந்துட்டு போக சொல்கிறாரு. உங்களுக்கும் அங்கே ஜெயிக்க இருப்பானே எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா நான் இதுக்கு அத்தையை அனுப்பி விடுங்க அப்படிலாம் எவ்வளவோ நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்க. இல்லைம்மா அம்மா இருந்தால் அப்படி இருப்பாளா, அக்கா பாவம் இல்லையா, அக்கா பார்த்து கால இல்லைன்னு உங்கள் அப்பா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தாக்க உங்களால் அதுக்கு மேலே நோ சொல்ல முடியல. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. அதுக்கடியில் அவனும் உங்களை வெறுப்பேற்றதுக்காக அங்கே உள்ள பொண்ணோட டான்ஸ்லாம் ஆடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி தள்ளுறான். உங்களுக்கும் கடுப்பாகுது. அதுக்கோசரமே நீங்கள் இங்கே இருக்கிறவனோட நீங்களும் சும்மா செல்ஃபியாக எடுத்து தள்ளுறீங்க. இருந்தாலும் மனசு ஒத்துக்கவே இல்லை. அத்தையோ கல்யாணத்தில் மும்பரமாக இருக்க. அத்தை அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, எப்படி கல்யாணம் பண்ணிக்குது, அடிப்படி இது என்ன சினிமாவா, பார்த்து டூயட் பாடி லவ் பண்ணுறதுக்கு பார் எல்லா கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கே எரிச்சலாக வருது. உன் மூஞ்சி கூட சரியாக இருக்காது அந்த ஃபோட்டோலலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் எல்லாம் கை ஹிப்பில் வச்சுருப்பான். அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஃபோட்டோலேயே பார்க்கும்போது தெரியுது முகரக்கட்டை அப்படி இருக்குது. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ண செக்கையோட ஃபோட்டோஸ் வருது. கொல்லையில் போகிறவனே எப்படி இருக்கா பாரு, நீ அமெரிக்காவில் உட்காந்துட்டு உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் இல்லை, நான் இங்கே அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டீங்க அமெரிக்காவுக்கு. அப்படியே மனசை திடப்படுத்திக்கிட்டு அவனை சந்திக்கணும் அப்படின்னு. இங்கே ஜேகேக்கும் நீங்கள் வரீங்க தெரிஞ்சதும் ஒரு மாதிரியாக இருக்குது. தூரத்தில் இருக்கும்போது கூட பெருசாக தெரியல. இப்போ பக்கத்தில் வந்தால் கண்டிப்பாக நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு இருக்குது. சரி வர வழியில் அண்ணியை பார்த்துக்க தானே வரா அப்படின்ட்டு அமைதியாகிட்டு. ஸோ வரும்போது கூட விடாமல் அந்த இன்னொரு பொண்ணும் இருக்கால அவள் கூட சுற்றிட்டு இருக்காள், அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு தான் வரான். ஸோ உங்களை பிக்கப் பண்ண அந்த பொண்ணோட வந்தீங்க. உங்களுக்கு பார்த்ததுமே ஜிவ்வுன்னு ஏறுது. இருந்தாலும் பெருசாக காட்டிக்காமல் அப்படியே நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு வரீங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படிங்கிறான். பட்டிக்காட்டில் அப்படி தான் இருப்போம் அப்படின்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் மாடல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கத அவன் சொன்னால் நீங்களும் வந்துட்டு அவன் பேசுனது குத்தி காட்டிக்கிட்டு போகிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ வந்துட்டு லக்கேஜில் உள்ளது உட்காரு அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சுட்டு இப்போ முன்னாடி அவன் ட்ரை பண்ணான். பக்கத்தில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு தான் ட்ரை பண்ணியிருக்கான். அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் அப்படின்ட்டு ஹாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க. அவனும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறா. ஸோ பேசிகிட்டே நீங்கள் வந்துட்டு பனங்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதை வந்துட்டு அந்த பொண்ணு கொடுக்க நல்லா இருக்குது அப்படிங்கிறா. இல்லை ஃபைபர் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படின்னு ஜேகே கிட்ட நீட்ட இல்லை நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு வர முடியாது, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வேணாட்டி போ அப்படிங்கிற நீங்கள் சாப்பிட சரி கொடு அப்படிங்கிறான். அதான் வேணாட்டிங்களா தரமாட்டேன் அப்படின்றீங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணும்
ஓகே பாய், ஆனால் ரொம்ப அழகாக நல்லா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அவங்க ஒட்டிக்கிட்டாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நகர ஜேகேவோ எல்லாரும் இவள்கிட்ட விழுந்துருவாங்க, ஆனால் இவளுக்கு தான் திமிரு அதிகம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க. புஜ்ஜி உங்களை பார்த்ததும் ஹாய் ஹீராக்கா அப்படின்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்க. ஹே புஜ்ஜி அப்படின்னு சுகா கூட உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கான். இதானா அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஹே புஜ்ஜி, நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ புஜ்ஜிக்கு வந்து இந்த பம்பரம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்துருப்பீங்க, அதை கொடுக்குறீங்க. அப்போ அப்படியே சுகா பார்த்து நீங்கள் தானே சுகா அண்ணா? என்ன கூட தெரியுமா? அன்னைக்கு கூட ஃபோனில் பேசுனீங்களே, உங்களை பற்றி அக்கா சொல்லியிருக்கா. ஓ அப்படின்னு நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கு இந்த புதர் சிலை, இதை பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் திங்காக அவனுக்கு சொல்லி அதை கொடுக்க எனக்குன்னு யாருமே இல்லை. இதை நீ கொடுக்கும்போது ஒரு சிஸ்டராக ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, வந்ததுமே உங்ககிட்ட நான் கூட விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்ககிட்ட ஒட்டிக்கிறான். ஸோ அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே சிக்கை பக்கம் திரும்புறீங்க. அவன்கிட்ட எதையோ கொடுக்க போகிறீங்க. அவனும் வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்றான். ஓகே அப்படின்னு விட்டுடுறீங்க. ஜிகே அப்படியே வெளியில் வந்து உட்காந்துருக்கா. சுகாவோ நல்ல பொண்ணாக தான் இருக்கா எதை அப்படின்ட்டு ஜிகே மறைச்சு பார்க்க. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு தான். வந்தோடனே என்ன கூட கவுத்துட்டா. எனக்கு என்னமோ அவன் நல்ல பொண்ணாக தான் திட்டா, உனக்கு தான் அவன் செட்டாக மாட்டாப்ல, அதனால தான் வேணாங்கிறா. ஸோ மச்சான் நீ விட்டுரு ஆட்டா பாவி அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். ஸோ இப்படியே நைட் ஆகுது. நீங்களும் டிவியை ஆன் பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. ஜேகே கீழே வந்தவன் அப்படியே பார்த்துட்டு அவனே வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனில் போய் நின்றுட்டு ஹீரா அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. இங்கே வா, கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் எழுந்து போக அவன் இது இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஃப்ரிட்ஜ், இது டோஸ்டர் அப்படின்னு நீ தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கா. மிக்ஸி கிரைண்டர்லாம் நான் பார்த்ததே இல்லை பரவாயில்ல நினச்சிட்டீங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் எனக்கு கிஃப்ட் கொண்டு அது எங்கே கொடு அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. கொடு அப்படிங்கிறான். இல்லை வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால் நான் இனிமேல் தரமாட்டேன் அப்படின்றீங்க. பரவாயில்ல கொடு அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவனும் மேலே வந்துடு உனக்கு இதெல்லாம் தேவைதானே தன்னைத்தானே திட்டிட்டு அப்படியே படுத்துடுறான். நெக்ஸ்ட் டேலேருந்து எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்கள் அக்கா பார்த்துக்கிறது, சமைக்கிறது, புச்சை ஸ்கூலில் விடுறது வரைக்கும் எல்லாமே பண்ணுறீங்க. அப்படியே சேக்கி உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அவனை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ வேக்கம் கிளீனர் வச்சு அப்படியே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சேக்கி ரொம்ப பக்கம் போக அவனும் எதார்த்தமாக உங்களை பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு ஞாபகம் வந்தவனா. பிகாஸ் நீங்கள் அனுப்பின செருஃபை ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு அவன் ரூமில் வந்துட்டு மிரரில் வச்சுருந்துருப்பான். ஸோ அதை நீங்கள் பார்த்துடக்கூடாதுன்னு குடுன்னு ஓடி போய் அப்படியே குறுக்கிட்டு அப்படியே நிற்கிறா. நீங்கள் என்ன தள்ளுங்க க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இல்லை ரூம் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஐயா வேணாட்டிப்பா அப்படின்னு விட்டுறீங்க. பூச்சி ஸ்கூல்லேருந்து வந்ததோ உங்களை வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போகலான்னு கூப்பிட்றான். சரின்ட்டு வரீங்க. ஜேகே தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க சுகாவோட ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. அங்கே போயிட்டு அந்த டிவியில் பாட்டு வரும், அதுக்கு வந்துட்டு மைக் வச்சுட்டு நம்ம பாடலாம். ஸோ வந்துட்டு அங்கே பிக்சர் வர அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவோ என்ன இப்படி தவிக்க விட்டு ஜாலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஏற்கனவே காண்டில் இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்து அடங்காமல் இந்த குட்டீஸ்களால் சேர்த்துட்டு புஜ்ஜோட ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்துட்டு அப்படியே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இங்கே இரிட்டேட் ஆகுது ஜேகேக்கு. ஆனால் தேங்க முடியல. டக்குன்னு வந்து கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க. நீங்கள் என்ன அப்படின்னு டான்ஸ் நிறுத்திட்டு பார்க்க. இது ஒன்றும் பட்டிக்காடு இல்லை, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரூமுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடற்கடலாம் பின்னாடி வந்துட்டு ஹலோ என்ன இந்த ஹீரோ ஆடுறதா நல்லா பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீ நல்ல ஹீரா, இப்போ நீ கிட்ட ஹீரா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அவங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே. அதனால் வந்துட்டு ஜின்னோ வந்துட்டு அவர் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அது ஒரு செலிப்ரேட் மாதிரி ஸோ கெட் டுகெதர் மாதிரி அவங்க தெரிஞ்சவங்களோட கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ட்ரீட் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே வந்து ஜேகேவோட ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் அவங்களோட ஆப் சாரிலாம் கட்டிவிட அவள் அப்படியே வெளியுறா. ஹே பாரு எப்படி இருக்கான்னு சுகா சொல்ல ஜேகேவும் பார்க்குறான். நான் வளர்க்கல அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி நீங்கள் வரதை பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா சுகா அவட பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே நீங்களும் அவளும் வரீங்க. ஸோ அந்த பொண்ணும் எப்படி இருக்கா அப்படின்னு யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படிங்கிறான். ஹே ஃப்ளட் பண்ணாத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சு பேசாது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதனால நீங்கள் கண்டுக்காத மாதிரி நின்றுட்டு இருக்க. சுகாவோ ரெண்டு பேரும் ஜோடி பார்த்தா நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து அப்படியே சொல்ல நீங்களும் அப்படியே சுகாவை ஒரு முறை மறைச்சிட்டு அங்கேருந்து நகர்ந்து போக நான் என்ன பண்ணணும்னு மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஸோ அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு ஈவினிங் பார்ட்டி மாதிரி ஜேகே வந்துட்டு அவன் இந்த பொண்ணோட வந்துட்டு ஒரு கிளப்பில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நீங்கள் அங்கே அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வரீங்க. ஆடிட்டு இருந்தவன் அப்படியே பார்க்குறான். அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஆடிட்டு இருந்திருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு உணர்வு தோணு நீங்கள் வரதை பார்த்ததும் அதுவும் மாடல் ட்ரெஸ்ஸில் அப்படியே ஆடிட்டு இருந்த அந்த பொண்ணை டக்குன்னு விட்டுறான். அவள் கீழவே விழுந்துறா. ஓச் அப்படின்ட்டு அவள் எழுந்து நிற்க சாரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். என்ன ட்ரெஸ் இதுக்கு இப்படி போட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பா அப்படியே அவங்க கிட்ட வரான். அவங்கள அப்படியே மறைச்சு பார்த்துட்டு சுகா பார்க்க திரும்பி
அறிவில் இவளுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிக்க ஷிகாவை. டே இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரெஸ்ஸை யாரும் அவளுக்கு வாங்கி கொடுத்தது, அது மாலில் பார்த்துட்டு நல்லா இருக்கணா வாங்கி கொடுத்துருவியா, அறிவில்லையா, இங்கே பாரு அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் நான் தான் உள்ளே போகணும், உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்ட்டு ஏன்டா என்னை படுத்தி எடுக்கிறீங்க, உனக்கே நல்லா தெரியும் அவளை எனக்கு பிடிக்காது, அப்படி தெரிஞ்சும் அவளை எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணு, நீ என் ஃப்ரெண்டாடா அப்படி இப்படின்ட்டு காய்ச்சி வச்சுன்னு சுகாக்கத்தை. நீங்களும் எதுக்கு இப்போ அவரை திட்டுறீங்க, உங்களுக்கு கோவம்னா என்ற மேலே காட்டுங்க, என்ன திட்டுங்க, அவரை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உனக்கு என்ன தெரியும் வாய் மூட்டரு அப்படின்னு திட்டுறான். அவங்களுக்கு அப்படி இருக்கானோ, நானும் அப்படி இருக்க மாட்டேங்க அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க. அதானே நீ எப்படி இருப்ப, உனக்கு உன்னோட சுயநலம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு திட்டுறான். நீங்களும் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் இங்கே வந்ததே பிடிக்கல. ஆமாம் நீ வந்தது பிடிக்கல, நீ அம்மனுக்கு வந்தது பிடிக்கல, என் வீட்டுக்கு வந்தது பிடிக்கல, நீ இங்கே வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு காய்ச்சி பிடிச்சிட்டு கத்துறான். என்னத்துக்குங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பின்ன எப்படி பேச சொல்கிற, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லை, பிடிக்கலன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க, இது என்ன ட்ரெஸ், இதெல்லாம் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள் நீங்கள் பக்கத்துக்குன்னு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குங்க நான் போட்டிருக்கேனுங்க, ஐயா என்ன ஆளைப்பாரு 10 பேத்த பாப்பா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸை வரான். இங்கே பாருங்கள் நான் அப்படி கிடையாது, உங்களை மாதிரி ஆளு நான் கிடையாது, கம்பார்ட்மெண்ட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், அப்போ அவளை வச்சு நீ என்ன தப்பா, மை காட் அவகிட்ட பேசுவியா அப்படின்னா, எனக்கு என்னங்க நான் பேசுவேன், அதானே உனக்கெல்லாம் என்ன தான் தெரியும், இப்படியே வெக்கமே இல்லாமல் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நான் ஒன்றும் உங்களுக்காக இங்கே வரலைங்க, எங்கள் அக்காளுக்காக தாங்க வந்தேன் அப்படிங்கிறீங்க, யாருக்கு தெரியும் அப்படிங்கிறான். இங்கே பாருங்க உங்களுக்கு படிக்கலன்னா நான் போயிடுறேனுங்க அப்படிங்கிறீங்க, போ முதல்ல இங்கேருந்து கலந்து போ, எனக்கு யார் கேட்டா நீ ஒன்று இங்கே வரணும்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவத்தில் வார்த்தை விடுறான். ஷிகாவோ டே மச்சான் அமைதியாரு, நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவனை அட்டாக் பார்க்குறான். டே நீ சும்மாறா, அவளுக்கு என்ன எதுவுமே தெரியாதா, எல்லாம் தெரியும் நடிப்பா அப்படி இப்படின்ட்டு பேச. அதுக்கு மேலே உங்களால் அங்கே நிற்க முடியல, அழுதுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. ஸோ அப்படியே ரோட்டில் அழுதுகிட்டே நடந்து வரீங்க. அங்கே உள்ளவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லாம் செல்லலாம் ரைடு வரியா அப்படிலாம் கேட்குறானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல உட்காந்து கதறி அழுறீங்க, இதுக்கு மேலே முடியாது இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு வர. நைட் டின்னர் அப்போ அக்கா நான் வீட்டுக்கு போகிறேனுங்க்கா அப்படிங்கிறீங்க. ஹே என்னடி சொல்கிறேன், ஆமாங்க்கா நான் போகிறேன், டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குமாமா அப்படிங்கிறீங்க. அவரும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னடி போகிறேன்னா என்னை பார்த்துக்கு தானே வந்தேன், அதுக்குள்ளே கிளம்புறேங்கிற, டெலிவரி வரைக்கும் இருக்க மாட்டியா புச்சியோ, ஆமாக்கா இருங்க அப்படிங்கிறான். இல்லைக்கா இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்குங்க, எனக்கு அப்பா ஞாபகமாக இருக்குது, நான் போகிறேங்க்கா அப்படின்னு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருங்க. எதுக்கடி அழுற அப்படிங்கிறீங்க. அதுக்கு மேலே உங்களால் அங்கே நிற்க முடியல, நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போக்க, நீங்கள் உங்கள் அக்காவோ அப்படின்னு எந்திரிக்க வராங்க. ஸோ சின்ன உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணு அப்பா நினப்பு வந்துச்சோ என்னமோ, சரி விடு கொஞ்ச நாள் போய் அங்கே இருந்துட்டு கூட வரட்டும், கவலைப்படாத, ஒன் டெலிவரிக்குள்ளே இல்லை திரும்பவும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு உங்கள் தாராவை சமாதானப்படுத்த. அவங்களுக்கும் என்னமோ சரி அப்படின்னு அப்படியே விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்புறதா, மியா வந்துட்டு அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு. ஸோ வந்துட்டு அவளுக்கு மேரேஜே ஆகிடுச்சு, தான் இருக்கா. ஸோ அவ்வளோ என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராமல் போவியா, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லடி நீ மாமாட்ட கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், மாமா மியா பேசுகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கொடுக்க ஜின்னோ வாங்கி பேசுகிறாரு. ஸோ அவர்கிட்ட மாமா இங்கே வந்துட்டு அவள் என் வீட்டுக்கு வராமல் போனால் எப்படி, இங்கே அமுச்சு விடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஜேகே வந்துட்டு மேலே அந்த அப்படியே கீழே வர அவனை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி நிற்கிறீங்க. ஸோ ஜின்னோ ஜேகே அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லணா அப்படிங்கிறான். மியா வீட்டுக்கு போகணுமா, அப்படியே அவளை ட்ராப் பண்ணிடு அப்படிங்கிறான். அதாண்ணா டியூட்டி இருக்கே அப்படிங்கிறான். எனக்கும் தான்டா இம்பார்ட்டன்ட் ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை நானே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்க. உங்கள் அக்காவோ நான் வேணாம் அப்படிங்கிற, இந்த மாதிரி நேரத்தில் நீலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சின்ன எழுந்திரிச்சு தாராவோட ஃபோர்கெட்டில் நீ கிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஜிகேவோ சரி இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ்லாம் வரும்ல. ஸோ லோக்கல் பஸ்ஸில் வந்து அவங்கள ஏற்றி விடுறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் காரில் வர வரைக்கும் எதுவுமே பேசிக்கல. ஸோ அவங்கள அங்கே இறக்கி விட்டு பஸ் வரும் அதில் போயிடு அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ ஜிகேவோ அப்படியே உங்களை ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்புறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியாக வருது. ஒரு பேர் தெரியாத இடத்துல தனியாக விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும், லவ் பண்ணுற பையன் இப்படி கொஞ்சம் கூட ஒரு கர்ட்டசி கூட இல்லை அவனுக்கு அப்படின்னு மனிதாபிமானமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பஸ்ஸெல்லாம் போயிதா அப்படியே தான் நிற்கிறீங்க. ஜிகேக்கு மனசே இல்லை, போனவன் திரும்பி வந்து அப்படியே பஸ்ஸு போயிடுச்சு வா அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே இங்கே பஸ் வராது, வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். அழுக்கியா தாங்கலை, ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு அலறீங்க. அல்லாத வா அங்கே போய் காரில் பேசிக்கலாம் அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கிறான். நான் வரலங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் வா அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கா. அங்கே போலீஸ் வர நின்றுருக்கு. இது இந்தியா மாதிரி கிடையாது, இங்கெல்லாம் சிங்ஸுக்குள்ளே உள்ளே போட்டுருவானுங்க ஹராஸ்மெண்ட் கேஸில் அப்படிங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரி அப்படின்னு கையை விடுங்க அப்படின்னு காரில் வந்து ஏறிக்க. அவனும் இந்த பக்கம் ஏறினதும் காரை ஸ்டார்ட் பண்ணதும் அப்படியே அழகாக ஆரம்பிச்சிடுறீங்க.
ஈரா ஏன்டி இல்லைரா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்னா உங்களுக்காக ஊர் விட்டு ஊர் வந்து நாடு வந்திருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களா? உங்களெல்லாம் ஹராஸ்மெண்ட் கேஸில் உள்ளதாங்க படித்து போடணும். என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. எதுக்குங்க இப்படி ரிவெஞ்ச்? என் மேலே அப்படி என்னங்க கோவம்? நோ சொல்லிட்டேன்னா அப்படிங்கிறீங்க. ஹே அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஆள் கிடையாதுண்ணா. எனக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு நிறுத்த வண்டி. என் மனசுக்குள்ள நீ வந்து என்னை எப்படி ஆட்டி படிக்க தெரியுமா? இன்னும் என் கண்ணுக்குள்ளே அந்த கிராமம், வயல், அந்த டிராக்டர், நீ இது தாண்டி இருக்கு. ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? கண்ணை என்னை பார்க்க மாட்டேங்கிறேன்னு தெரியுமா? பார்த்தா இன்னும் அதிகமாக மேலே காதல் வந்துடும் தாண்டி. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐயோ உயிரடி நீ. உனக்கு ஒப்பீனியன் இருக்குது, உனக்கு என்ன பிடிக்கல, ஓகே. நீ மூவ் ஆன் ஆகிட்ட, நான் அப்படியே முடியல. அதனால தான் கொஞ்சம் கோவத்தில் ஏதாவது பேசிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ பக்கத்தில் இருந்தால் நான் ஸ்லிப் ஆகுறேன். அதனால தான் எங்கள் பேர் 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்க முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல. நீ கூட ஃப்ரெண்டாக இருப்பியா? என் உலகத்தை பார்க்குறியா? ஐ மீன் நீ உன் ஊரை சுற்றி காமிச்சால, அது மாதிரி இந்த ஊரை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ஊரை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவனோட மாமா பொண்ணு அங்கே தான் இருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்க, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏன் இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அதை பற்றி பேசிகிறதுக்காக தான், என்ன லவ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் பேசணுங்கிறதுக்காக அதை ஜேகே கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எப்படி கல்யாணம் பண்ணோம் என்ன அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஓடி போகலான்னு முடிவு எடுத்திருக்கா. அவன் தான் மனசை மாற்றி நான் பேசி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்பான். அதுதான் நடந்திருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்ல உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் இருக்குது, நாங்கள் வெளியே போகிறோம், நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்கள அந்த வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் சாரீ கட்டியிருக்கீங்க. சிக்கவோ என்ன சாரீ வேர் பண்ணியிருக்க அப்படிங்கிறான். எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணணும், இது ஒன்றா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிம்பிளாக சமைச்சி அங்கேயே சாப்பிட்டு அப்புறம் நீ ரூமில் படுத்துக்கோ, நான் இங்கே அப்படின்னு ஹாலில் அவன் சோஃபா பக்கத்தில் படுத்துக்க, நீங்கள் இல்லை தனியாக படுக்க வேணாம், நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேர் டிவி பார்க்குறீங்க, நல்லா மனசு விட்டு பேசுகிறீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனை அப்படியே பார்க்குறீங்க. அதில் வால்பேப்பராக கூட அவங்க செருப்பை வச்சுருக்கான். அதை பார்க்கும்போதே அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு தெரியுது. ஸோ கஷ்டமாக இருக்குது, பட் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் டே ஸோ அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ நீங்களும் உங்கள் அக்கா கூட உட்காந்துருக்க. உங்கள் அக்காவோ ஏண்டி என்ன மாமா கிட்டே பேசி பாருன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நீ சிக்கி கிட்டே பேசி பார்க்கலாம்ல, எனக்கு ஒன்று பார்க்கும் போதே தெரியுது அவன் மேலே உனக்கு லவ் இருக்குது. ஆனால் ஏதோ வரைக்கும் நீ அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ரொம்ப நல்ல வண்டி. அக்கா பேசினா மட்டும் என்ன ஆகிருப்போது? ஏண்டி அக்கா அதுக்கு அவர் அங்கே முழுசாக இருக்கணுங்க்கா. அவர் மனசு ஃபுல்லாக இங்கே தானுக்கா இருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் பெரிய டாக்டர், அவர் அங்கே வந்தாலும் முழு மனசோட இருக்க மாட்டாருங்க்கா அப்படின்னு அந்த நைட் அப்படியே எல்லோரும் பேசியிருக்கேன். இங்கே ஜேக்கவோ அவன் ரூமில் அப்படியே நீங்கள் போகிறத நினச்சி சோகத்தில் இருக்கான். புஜ்ஜிக்கா அதுக்கு மேலே அவனுக்கு எடுத்துக்கா ஜேக்கே நாச்சுட்டா. ஐ எம் வெரி சேட். ஏன் ஹீரோக்கா வீட்டுக்கு போகிறாங்களோ, அவங்க போக வேணாம், அவங்க எங்கே இருக்கணும். எங்கே இருக்க சொல்ல முடியாது, சொல்ல அவங்க எங்கே இருக்கணும். பார் அவள் எங்கே இருக்கணும்னா நான் இங்கேருந்து போனால் தான் அவள் இங்கே இருப்பாள், நான் போயிட்டா அவள் இருப்பா, ஓகேவா? நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் என்ன இருந்தாலும் அண்ணனை விட்டு கொடுக்காம ஹக் பண்ணிக்க. அப்படியே ஜெகேவா அவன் ஃபோர்ஹெட்டில் நீ கிஸ் பண்ணிவிட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ புஜியோ ஒரு மாதிரி ஆயிரான். அவனை வந்து சமாளப்படுத்தி போயிட்டு வரேன்டா அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே திரும்புறீங்க. மாமா போயிட்டு வரணுங்க அப்படின்னு ஜின்னுட்டு சொல்ல, பார்த்து ஜாக்கிரதை அப்படிங்க. அக்கா போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. சுகா நிற்கிறான். போயிட்டு வரேனுங்க அப்படிங்கிறீங்க. சுகாவோ நீ ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரம் அப்படிங்கிறான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஜிகேவோட தான் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிகே தான் உங்களை ஏர்பாட் கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியிலலாம் எனக்கு அழிக்காதாங்களே அடக்கிட்டு, ஹே ஹீரா அப்புறம் அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். நீங்கள் என்ன அந்த ஃபோட்டோ அப்படின்னு அவன் ஃபோட்டோ பற்றி சொல்ல வரேன். தெரியும் சுகா ப்ரோ சொன்னார். என்ன அது மாஃபிங் அப்படின்னு. அப்படின்ட்டு நீ ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்ல, நீங்கள் தான் ஸ்பெஷல், அதான் வருத்தப்படுறீங்க, எல்லாம் மாறிடும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் உங்கள் மனசு ஃபுல்லாக வந்துட்டு ஊரை விட்டு வரக்கூடாது, உங்கள் அப்பா ஞாபகம் அதுதான் இருக்கிறதுனால உங்களால் இவனை ஏற்றுக்கவும் முடியல. ஸோ வந்து நீங்கள் இன்னும் அதை இது பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஜேகேக்கு ஏதோ மெசேஜ் வருது. ஸோ உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஃபோனை அப்படியே எடுத்து மெதுவாக ஓரமாக வச்சு பார்க்குறான். நீங்கள் சிரிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேனுங்க, இப்போ மறைச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வேண்டிக்க சொன்னால நீ என்ன வேண்டிக்கிட்ட, நீங்களும் வந்துட்டு அங்கே வேண்டிக்க சொல்லியிருப்பான். ஒரு இடத்துல என்ன வேணா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த ஊரை விட்டு நான் போயிடணும், இவர் பக்கத்தில் நான் இருக்க வேணாம், இருந்தால் என்னை மறந்து இவரை நான் கட்டிக்குவேன் அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் அவனோ நீ இங்கே இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட, இங்கே இரண்டி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். பட்
உங்களுக்கும் மனசே இல்லை, நீங்கள் பதிலே சொல்லாமல் அப்படியே அலறீங்களா? ஏர்போர்ட் வந்தது, 2 பேர் உள்ளே போகிறீங்க, உங்களை சென்ட் ஆஃப் பண்ணவ ரொம்ப வருத்தமாக அழுதுட்டு உங்களை பெரிய மனசே இல்லாமல் அவனை போகாதங்கிறான். நீங்களாம் போய் தீருவன்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் உங்களை போர்டிங்கில் விட்டு அப்படியே நீங்கள் போகணும். நீங்கள் குடுக்குன்னு மறுபடியும் ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்குறான். நீங்கள் தேம்பி அழுதுட்டு அவனுக்கு கடனாக தடிச்சிட்டு இதோ உங்களுக்கு அப்படின்னு அவனுக்கு கொண்டு வந்த கிஃப்டை இப்போ தான் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் ஹீரா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படிங்கிறான். அவனுக்கு அழுகையாக வருது. ஸோ அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை, நீங்கள் கொடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை அது ஒரு இதுதான், அது என்ன தாயத்தை மாதிரி. ஸோ அதை தான் அப்படியே பார்க்குறான். அந்த பெண்ணை பார்த்துட்டே வரும்போது உங்கள் ஞாபகம் தான் வருது, உங்கள் நினைப்பாகவே இருக்குது. ஜேகேவால் அவங்கள மறக்கவே முடியல. அவனுக்கோ இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ட்டு இப்போ அவங்க அக்காட்டையும் அவங்க அண்ணன்கிட்டையும் பேசுகிறான். எனக்கு அவள் வேணும், நான் அவளை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அடுத்தவன் வந்து தினமும் உங்கள் ஊருக்கு தான் எக்ஸைட்மெண்ட்டோட வந்தவன் அப்படியே அப்படின்ட்டு கதவை தட்ட உங்கள் அப்பா தான் திறக்கிறாரு. அட மாப்பிள்ளை தம்பி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட மாமா அப்படின்னு உள்ளே வரான். அவன் சவுண்டு கேட்டதும் நீங்களும் கடை மேலேருந்து இறங்கி வரீங்க. என்ன தம்பி சொல்லாமல் கிளம்பிருக்கீங்க? யாருக்கு எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ஜஸ்ட் அப்படின்ட்டு அப்படி பார்க்குறான். நீங்கள் அங்கேயே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பார்த்ததும் அப்படியே மூஞ்ச மாற்றிக்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை ஒன்றும் புரியாமல் பார்க்க அது நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அவகிட்டையா அப்படின்னு 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு சரி பேசுங்க அப்படிங்க. நீங்களும் அப்படியே மாடி கொட்டிடுறீங்க. பின்னாடியே ஜேகே வரான். ஸோ இங்கே அப்போ அதுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி தாரா நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே அப்படி. நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே எதுக்கு ஏர்போர்ட்டில் ஹக் பண்ண அப்படின்னு கேட்குறேன். அதிலே சொல்லலை. அவன் ஃபோனில் இந்த ஃபோட்டோ காட்டுறான். நீங்கள் அந்த மாப்பிள்ளையோட இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அது. அவனை பிடிக்காமல் நீங்கள் மூஞ்சி திருப்பி இருப்பீங்களா? என்னது உனக்கு பிடிக்கவே இல்லை? எதுக்கு ஏர்போர்ட்டில் திரும்பி வந்து நான் ஹக் பண்ண அப்படி அழுத? உனக்கும் என்ன பிடிக்கும், நீ என்ன லவ் பண்ணுற, எனக்கு புரிய முடியுது. நான் 100 வாட்டி கூட சொல்ல தயாராக இருக்கேன். உன்னை லவ் பண்ணுறேன், ஆமாம் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். பட் உனக்கு ஹீகோ தடுக்குதில்ல. எஸ் நீ ரேர் பீஸ், ஒன்லி ஒன் ஹீரா. புரியுது. உன்னால் என்னை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி கூட பரவாயில்ல, ஆனால் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காத. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நோ யூஸ். அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ளீஸ் நல்லா யோசிச்சு முடிவிடு. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாத. உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு. ஆனால் பிடிக்காமல் பண்ணிவிட்டு நீ வருத்தப்பட்டா அது எனக்கு உயிர் வரை பாதிக்குண்டி. எனக்கு நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது, உசுர் போகிற மாதிரி எனக்கு வலிக்கும். இங்கே பாரு, உனக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணு, எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம். நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ் உன்னையே நீ ஏமாற்றிக்காத, யோசிச்சு முடிவிடு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. சிக்கே போயிடறான். நீங்கள் அதையே நினச்சிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் அப்பா இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஏன்றாக்கன்னு பக்கத்து தெருவாக இருக்குது, மாப்பிள்ளை இங்கே இருந்தா அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டே கண்ணு, உனக்கு அந்த தம்பியை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்பா பேசுகிறாரு. அப்பா அப்படின்னு அரை ஹக் பண்ணி அலறீங்க. கண்ணு எதுக்கு அலற? ஐயன் சொல்கிறத கேளு கண்ணு. நீ மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு பிடிக்காம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா அது நல்லா இருக்குமா? அது ஐயன் எப்படிமா ஏற்றுக்கிறது? ஐயனுக்கும் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். பாரு கண்ணு, என்னால் தாங்கிக்க முடியாது. நீ எனக்காக்கலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம். உனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அந்த கல்யாணத்தை நான் வந்து நடத்த மாட்டேம்மா. உனக்கு பிடிச்ச பையனோட தான் கல்யாணம் நடக்கணும். நீ ஜங்குக்கை ஏற்றுக்கம்மா, அவரோட உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளோ சொல்ல. நீங்களும் ஒரு வழியாக அப்படியே வந்துட்டு அழுதுட்டு ஓகே சொல்லுவீங்க. உங்கள் மனசில் ஃபுல்லாக ஜங்குக்கு தான் இருக்கான். ஆனால் ஊரை விட்டு போகணும், அப்பா விட்டு போகணும், அந்த ஃபீலிங்லேயே தான் வந்து ஒத்துக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, எல்லாருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவனை உங்களுக்கு பிடிக்குது. ஸோ உங்களை நீங்களே ஏமாற்றிக்க விரும்பாமல் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே அப்படி பட்டு வேஷ்டி சட்டையில் ஜங்குக் அவ்வளோ அழகாக வந்து நீங்களும் சாரியில் அப்படியே வரீங்க. குடிச்சு தள்ளி நிமிராமல் உங்களை பார்க்குறான். மறந்து நீங்களும் அவனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த ஊரை விட்டு போகிறோங்கிற வருத்தம் மட்டும் இருக்குது. மற்றபடி மனசுக்கு பிடிச்சவனே மாப்பிள்ளையாக வரும்போது யாரால தான் இது பண்ண முடியாது. அப்படியே ஷையாக அவன் பக்கத்தில் இருந்துக்கார. அப்பா கடைசி ஒரு வழியாக ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தாலி எடுத்து அவங்க கழுத்தில் அப்படியே அவங்க கழுத்தில் உரச அவன் தாலி கட்ட உங்களுக்கு உடம்பெல்லாம் சிவ்வுன்னு இருக்குது. ஸோ அவனும் உங்கள் ஃபோரியரில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷை ஆகுறீங்க. மேரேஜ் செரமனி முடிஞ்சதும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் போகணும் இல்லை, வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பாவ பார்க்குறீங்க. அவர் டேப்லெட் போட்டு இப்போ தன்னைத்தானே அவர் கவனிச்சிக்கவும் மனசு கொஞ்சம் ஓகே, அவரை பார்த்துக்குவார், அத்தை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு பேக் பண்ண உங்கள் அக்காவோ ஏய் என்ன பண்ணுற? அதான் நான் முடிஞ்சு இல்லைக்கா, இனி கிளம்பணும்ல, அதான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் தானுக்கா கரெக்டு. பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் இருக்க முடியாது தான், சொன்னது சரிதான், நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அழுகையாக வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறீங்க. ஆயா சொல்லலாம் நடக்காது, யார் மனசு மாறாது, இதுதானே ரியாலிட்டி
அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு தாரா பார்க்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியலங்களாக்கா அதிசயம் எதுவும் நடக்காதுல்ல அதான் அப்படிங்கிறா. அதோட அவங்க அக்காவை லூஸு எல்லாத்துலேயும் அவசரமா எதுக்கு இப்படி அவசரப்படுற, நீ ஆசைப்பட்ட மாதிரி மேஜிக் நடந்துருச்சு. ஒரு ராஜகுமாரை ரக்க வச்ச குதிரையில் தான் வந்திருக்கான். உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்குல அவன் கூடவே சேர்ந்து இங்கே வாழ்கிறதுக்கு. அக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. செக்கி அவன் கூட இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டான் உனக்காக. இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டி இங்கே டாக்டர் இருக்க போகிறானா, எல்லாம் உனக்காகடி. அக்கா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் செம்ம சந்தோஷம். அக்கா அப்படின்னு ஹக் பண்ணி உங்கள் அக்கா கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே செக்கியை பார்க்க மனசு துடிக்குது. அங்கேருந்து ஓடுறீங்க. ஓடும்போது தெருவில் பார்க்குற எல்லாத்துட்டையும் நான் அமெரிக்காலாம் போல் இங்கே தான் இருக்க போகிறேன் பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு ஓடுறீங்க. என் புருஷா இங்கே இருக்க போய் சம்மதிச்சிட்டாரு, பாட்டி நான் போகிறதில்ல, தாத்தா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அப்படியே ஒவ்வொருத்தட்டையாக சொல்லிவிட்டு அப்படியே ஓட அங்கே ஜங்குக் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்ததும் அப்படியே ஜங்குக் அப்படின்னு கத்துறீங்க. அவனும் நின்று ஹே ஹீரா நீ அப்படிங்கிறான். குடுக்குடுன்னு ஓடி வந்து மூச்சு வாங்க அப்படின்னு நிற்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான். தூக்கு அப்படின்னு குழந்த மாதிரி 2 கை நீட்டிட்டு அவனும் நிற்கிறீங்க. அவன் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் அவன் செஸ்ட்டுக்கு தான் இருப்பீங்க, அதை விட கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தூக்குன்னு கை நீட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அவனும் சிரிச்சிட்டு என்ன அப்படின்ட்டு அவங்களை அப்படியே தூக்குற அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. ஹே நாடி பொன்னாட்டி மூடாயிட்டியா அப்படின்ட்டு அவனை அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆமாம் ரொம்ப ரொம்ப ஐயோ என்னால் சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. எனக்காக நீ இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. என் பொண்டாட்டிக்காக உனக்காக மட்டும் நீ தாண்டி என் உசுறு அப்படிங்கிறான். நீங்களும் ரொம்ப சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, அப்படி சாரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை இழுத்து அவனை எப்பலாம் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் ஐ ஆம் ரியலி சாரிடி, நானும் உன்னை கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, நான் புரிஞ்சுக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஆல்சோ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி அப்படின்னு இப்போ அவனும் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் மெய் மறந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மழையும் வருது. அப்படியே 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ரெடியாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க. நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு வர உங்கள் அக்கா உங்களுக்கு கிண்டல் பண்ணி ஒரு வழியாக அப்படியே ரூம்குள்ளே விட ஹாப்பியாக வந்து அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் வந்ததும் உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ண நீங்கள் ஷை ஆகுறீங்க. பொண்டாட்டி போதுண்டி பட்டது, நான் எவ்வளோ நல்லா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு இழுத்த அப்படியே உங்களை கிஸ் பண்ணி அப்படியே அவங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குங்க. அப்புறமா அவன் சொன்ன மாதிரி அங்கேயே ஹாஸ்பிட்டல் கட்டி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். ரொம்ப நல்லாவே உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிறான். உங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. தனக்காக இப்படி வரவனை யாருக்கு தான் பிடிக்காமல் போகும். ஸோ காலப்போக்கில் உங்கள் அக்காவுக்கும் ஒரு பாய் பேபி பிறக்குது. புஜினா செம்ம ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு கூட விளையாட ஒரு பையன் கிடச்சிட்டான்ல. ஸோ ஹாப்பியாக இருக்கா. இங்கே நீங்களும் கன்சீவ் ஆகுறீங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதும் டாக்டர் வரையா உங்களை பார்த்து கவனிச்சிக்கிறான். நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட். ஸோ வந்துட்டு விவசாயம் பண்ணுறட்டு நிலத்தில் இறங்கினா கூட பார்த்துடி குழந்தைக்கு ஏதாவது இருப்பது அப்போ என் மேலே வைக்கிறா இல்லையா எல்லாமே நீ தாண்டி ஃபஸ்ட்டு எனக்கு அப்படின்னு உங்கள் ஃபோர்கேட்டில் அப்படியே முட்டி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சதும் அவன் வேலையை முடிச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவன் தான் உங்களை பார்த்து அப்படி தாங்குறான். ஸோ உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருது. அவனே தான் உங்களுக்கு பிரசவமும் பார்க்குறான். யாருக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு பாக்கியம். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்கு கை பிடிச்சிட்டு வலிக்குது ஜங்கு வலிக்குது அப்படின்னு நீங்கள் அழுக ஆல்ரெடி அவ்வளோதான் கொஞ்சம் யூஸ் பண்ண வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நீங்கள் பூஸ் பண்ண அவங்களோட கேர்ள் பேபி அழகா குவாக்குன்னு பறக்கிறா. ஸோ அவளை அப்படியே தூக்கிட்டு இங்கே பாரு ஒன்று மாதிரி குட் இனிமேல் நீ சொல்லக்கூடாது, நான் ஒன்று தான் ரேர் பீஸ்னு வந்துட்டாடி உனக்கு போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ஸில் பேபியை படுக்க வைக்கிறான். அப்படியே எங்கே வெளுத்து அவன் ஃபோர்கேட்டில் அடி கிஸ் பண்ணி லவ் யூடா புருஷா அப்படிங்கிறீங்க. சரிடி அப்படின்னு அவங்கள அப்படியே அவன் தான் எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறம் கொண்டு வந்து அவங்கள வார்டும் மாற்றுறான். ஸோ எல்லாமே பார்த்து அவனே பண்ணுறான். பேபி ஆல்சோ அவனே கேர் பண்ணிக்கிறான். ஸோ பார்க்குறவங்களாம் இப்படி ஒருத்தன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கா. ஸோ இப்போ மொத்த ஃபேமிலியும் பேபியை பார்க்க வந்திருக்கு. அப்பாக்குன்னா ரொம்ப சந்தோஷம். கேர்ள் பேபி அப்படிங்கிறனால ஜின்னு அவர் ஒய்ஃபு புஜின்னு எல்லாம் வந்திருக்காங்க. சுகா ஆல்சோ. ஸோ எல்லோரும் பார்த்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு எல்லாம் வெளியே போனதும் அப்படியே குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. சிக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். குழந்தைய தூங்க வச்சுட்டு உங்கள் பக்கம் அப்படியே பார்க்குறான். அப்படி நீங்கள் புருவத்தை உயர்த்தி அவனை பார்க்க அவனும் அவங்க பக்கத்தில் உட்காந்து லவ் யூ டி பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படிங்கிறான். இல்லை நீ இருக்கும்போது
நான் இப்போடா பெருசாக கஷ்டப்படுவேன், வேலை ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்க. வரலாமா அப்படின்ட்டு சுகா உள்ள வர. வாங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. குட்டி என்ன சொல்கிறா அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க. புஜ்ஜியோ செம ஹாப்பியாக, ஹை தம்பி இப்போ ஒரு குட்டி பாப்பா, அவங்க 2 பேரும் உனக்கு பசங்கடா அப்படிங்கிற மாதிரி சுகா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. டே சும்மா சின்ன பையன்ட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படா கல்யாணம், கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜேகேவோட கைக்குள்ளே அவங்க கை வச்சுட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கே என்ன இந்த ஊரை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவானோ, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஏஞ்சல் புருஷனாக வருவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி லவ் யூ டி அப்படிங்கிறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் அப்படியே சந்தோஷமாக அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, ஒரு பொண்ணு அங்கே இருந்தாலும் இன்னொரு பொண்ணு கூடவே இருக்காளுங்கிற சந்தோஷம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.